முயல் பண்ணையா? ஐயோ, நம்மளால முடியாது, நான் வளர்த்திட்டேன், என்னால் விற்க முடியல. ஐயோ அது வேணாப்பா. அது யார் அதை கொண்டு விற்கிறது? அது யார் வந்துட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது? ரொம்ப காலமெல்லாம் இல்லைங்க. இன்னைக்கும் நான் சந்தைக்கு போனா வயசானவங்க ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அவங்க சந்தை விட்டு காய்கறி கொண்டு வரதை நிறுத்தினாங்கன்னா இங்க சந்தை இல்லை. அண்ணா வணக்கம். நம்ம ஃபார்ம் எங்கே இருக்குது, நம்மளை பற்றின ஒரு அறிமுகம் கொடுங்கண்ணா. அனைவருக்கும் வணக்கம்ங்க. என் பேர் கி பூபதி. வாழ்வியல் பண்ணை அப்படின்னு சொல்லிட்டுங்க, பெருந்துறையிலிருந்து சென்னிமலை போகிற வழியில் ஈங்கூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நம்மளுடைய பண்ணை இருக்குது. நம்மளுடைய பண்ணை ஒருங்கிணைந்த பண்ணையமாக இருக்குது. ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படின்னா நம்மக்கிட்ட கால்நடைகள் தான் மிக அதிக அளவில் வச்சுருக்குறோம். முயல் பண்ணை இருக்குதுங்க, ஆட்டுப்பண்ணை இருக்குது, மாட்டுப்பண்ணை இருக்குதுங்க, குருவி பண்ணை இருக்குதுங்க, கோழிகள் இருக்குது, நாய் இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய பண்ணையில் ஒரு முக்கியமான அங்கம்ங்க. நிறைய வீடியோஸ் வந்துட்டு நம்ம ஆன்லைனில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். முயல் வளர்ப்பு அப்படிங்கிறதுல நிறைய வீடியோ பார்க்குறோம். அதில் நிறைய யூசர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஃபீட்பேக் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, முயல் பண்ணையா, அதில் வந்துட்டு இவ்வளோ கஷ்டம் இருக்குது, அது எங்கே விற்கிறது, இந்த மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வரும். ஸோ நம்ம வந்துட்டு லாபம் எங்கே வருது அப்படிங்கிறத பேசாமல் நம்ம அவங்களுக்குலாம் ஒரு பதிலாக ஏதாச்சும் பண்ணுற மாதிரி வந்துட்டு இந்த வீடியோ பண்ணலாங்கிற ஐடியாவில் தான் வந்திருக்கோம். நம்ம வந்துட்டு அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பேசிடலாங்க. முயல் பண்ணை தொழில் தற்போதைய நிலை என்னங்கண்ணா? அண்ணா, இப்போ வந்து முயல் பண்ணை தொழில் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து கல்லூரிகளில் படிக்கும் பொழுதே வந்து 10,000 15,000 அப்படின்னு சொல்லிட்டு யூனிட் எல்லாம் வச்சு விற்று எல்லாம் பார்த்துட்டு இருந்தது. நான் வந்து அப்போது இந்த பசுமை விகடன்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வளர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். அப்போ நம்ம கல்லூரியில் இருக்கோம், ஒரு கால்நடையை வச்சுருக்கோம் அப்படின்னா எப்படி வளர்த்துறது, அதை எப்படி சந்தைப்படுத்துறது, அதனுடைய தொழில்நுட்பங்கள் என்ன, இது எல்லாமே நிறைய கேள்விக்குறியாக இருந்ததுங்கண்ணா. அதனால வந்து அந்த பக்கம் பெருசாக போகலை. சரி, நான் வந்து என்னுடைய முயல் பண்ணை வர்றதுக்கான ஒரு காரணத்தை நான் சொன்னால் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் ஒரு மேலாளராக வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வேலை செஞ்சு முடிச்சோன்னே வேண்டான்னு வெளியில் வரும்போது எனக்கு வந்து முக்கியமாக வந்து அடுத்த ஊன்றுகோலாக இருந்தது என்னுடைய அழகு குருவிகள் பண்ண தான். அது கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறேனுங்க. அங்கே வர்ற வருமானத்தை வந்து எனக்கு வந்து ஒரு சப்ஸ்டியூட் பண்ணுற அளவுக்கு நின்னது குருவிகை தான். நல்லா போயிட்டு இருந்தது, எல்லாம் எதுவுமே இல்லை. ஆனால் வந்து இந்த கொரோனா வரும்போது எல்லார்த்த வாழ்க்கையை திருப்பி போட்டுச்சு பார்த்தீங்களா. அது மாதிரி முதல் கொரோனாலெல்லாம் வந்து நாங்கள் பயந்தது உண்டு. ஏன் அப்படின்னா குருவிகளுக்கு வந்து நான் வந்து டன்னு கணக்கில் தான் தினை வாங்குவேன். தினை வாங்கினாவே டன்னு கணக்கில் தான் வாங்குவேன். அப்போ திடீர்னு என்னடா இது லாக்டவுன்னு சொல்கிறாங்களே, ஒட்டுக்கா ஒரு மாதம் 2 மாதம் லாக்டவுனில் வச்சுட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது, எவ்வளோ முட்டுவலி போடுறது அப்படிங்கிற ஒரு பயந்த சுபாவம் உண்டு. அப்புறம் என்ன நினச்சேன்னா, அப்போ இருந்து தான் வந்து அடுத்ததுக்கு மாற்றுறதுக்கு என்ன நினச்சேன் அப்படின்னா, சரி ஏன் நம்ம வந்து உணவு ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு தொழிலுக்குள்ளார போகக்கூடாது அப்படின்னு நினச்சேன். அப்போ வந்து என்கிட்ட வந்து விவசாய நிலம் அப்படிங்கிறது இல்லை. குருவிகளுக்கு வந்து குதிரை மசால் வாங்கிட்டு இருந்தேன். அந்த குதிரை மசாலை வச்சுட்டு அடுத்து வேற ஏதாவது போகிற வர இடத்துலலாம் பில்லெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து முயல் பண்ணலாம். ஏன்னா ஆடு மாடுனா ஒரு முக்கியமான இடம் வேணும், அதை பார்த்துக்கிறதுக்கு இதெல்லாம் இருக்குது. அப்போ முயல்களுக்கு அப்படின்றது இட வசதிங்கிறது ரொம்ப குறுகிய அளவில் இருந்தால் இட வசதியாக இருந்தால் போதும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், முயல்கள் அப்படிங்கிறது இரவில் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய பிராணி. இதே வந்து பகலில் வந்து தூங்கிட்டு தான் இருக்கும். அப்போ இரவு சுறுசுறுப்பாக இருக்குது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய தீவனம் எல்லாமே காலையிலையும் இரவும் கொடுத்தா போதும். இந்த பகல் இடைப்பட்ட நேரங்களில் வந்து நீங்கள் அடுத்த தொழிலை சிறப்பாக பண்ணிக்கலாம். இப்போ ஒரு உதாரணம் சொல்றேன். நான் ஒரு விவசாயி, ஆடு மாடு மேய்க்கிறேன். ஆடு மாடு மேய்க்கிறது வந்து வெயிலில் தான் என்னால் செய்ய முடியும். வெயில் சார்ந்த பொழுது விழுந்ததுக்கப்புறம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் பொழுது விழுந்ததுக்கப்புறம் நான் முயல் குடுக்குள்ள வந்தால் போதும். அப்போ என்னுடைய நேர மேலாண்மையை வந்து தெளிவாக பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த முயல் தொழிலுங்கிறது ரொம்ப ஏதுவான ஒரு தொழிலாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு தொழிலுக்குள்ளார வந்துட்டோம். பண்ணணும் ஆரம்பிக்கணும்னு நினச்சாச்சு. விவசாய பூமி இல்லை, வெளியில் போகிற பக்கம் வர பக்கம் நகரம் தான். நான் அப்போ வந்து கோவையில் இருந்தேன். கோவையில் வந்து எங்கெல்லாமே வந்து இந்த தரிசா காட்டிலும் பயன்படுத்தாமல் கிடக்கக்கூடிய இடங்கள் இருக்கு இல்லைங்களா, அங்கே இருக்கக்கூடிய பில்லு சவுண்டலு இதெல்லாம் தான் பார்த்து வச்சிருவேன். இன்னைக்கு இதை வெட்டலாம், நாளைக்கு அதை வெட்டிக்கலாம், நாளைக்கு இதை எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு திட்டமிட்டு தான் கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் முயல் வளர்த்துனேனுங்க. இந்த முயல் வளர்த்தும் பொழுது நான் வந்து அப்போ வந்து இடவெட்டு முயல் வச்சிருந்தேன். இடவெட்டு முயல் அப்படின்னா என்ன அப்படின்னா, பெருவெட்டு கோழி சிறுவெட்டு சித்துக்கோழின்னு சொல்றோம் இல்லைங்களா, அது மாதிரி இது இடவெட்டா இருக்கும். ஒரு 1.5 கிலோ வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு 6 மாசம் ஆயிரும். அப்போ இந்த ஒரு 1.5 கிலோவுக்கு நீங்கள் 6 மாசம் வளர்த்தணும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதை உரிக்கும் பொழுது வந்து ஒரு 50லிருந்து 60 விழுக்காடு கறி வரும். இதுக்கு பேர் ட்ரெஸ்ஸிங் பர்சன்ட்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரெஸ்ஸிங் பர்சன்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த 1.5 கிலோவில் நீங்கள் உரிக்கும் போது ஒரு 800 கிராம் தான் உங்களுக்கு கறியாவே வரும். அப்போ ஒரு குடும்பத்துக்கு அது பற்றாக்குறையில போகுது. அப்போ 2ஆ வாங்கினாங்கன்னா 1.5 கிலோ அது வந்து மிக அதிக அளவில் போயிடும்.
அப்போ மக்களுக்கு வந்து வாங்குற இடத்துல அந்த இடத்துல வந்து ஒரு தொய்வு வர ஆரம்பிச்சிருது. அப்போ மக்களுக்கு ஏற்புடையதா இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பெருவெட்டு முயலா போகணும். அந்த பெருவெட்டு முயல் அப்படின்னு கணக்கு வச்சோம்னா ஒரு 2 கிலோ சுமாருக்கு இருந்ததுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பத்துக்கு ஒரு 1 கிலோ கறியாவது உறுதியா வேணும்னு எதிர்பார்க்கறாங்க. அப்போ நான் சொன்ன 2 கிலோவுக்கு வந்து நீங்க 50 விழுக்காடு கறி வருதுன்னே வச்சாலும் 1 கிலோ கறி உறுதியா வரும். ஆனா நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் 60 விழுக்காடு கறி வருமுங்க. அப்ப 60 விழுக்காடு கறி வருதுன்னா ஒரு 1.25 கிலோ கறிங்கிறது உறுதியா நமக்கு கிடைக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பெருவெட்டு முயல் மாத்துனேன். இப்ப நமக்கு எந்த இடத்துல வருது அப்படின்னா நிறைய பேர்னால வளர்த்துனா எப்படி வணிக ரீதியா விற்க முடியல, இல்ல இந்த தொழில் லாபமா நடக்குதா நஷ்டமா நடக்குதா அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்க வந்து இயல்பா நம்ம வந்து ஒரு நடுத்தர மக்களா ஒரு சில கணக்குகள் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து முயல் இறைச்சியை வந்து கொடுத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 800 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நான் வந்து உயிரடை 450 ரூபாய்க்கு கொடுக்குறேனுங்க. அப்போ 2 கிலோ எடுத்தீங்க அப்படின்னா 900 ரூபா. 900 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து ஒரு கிலோ 1.25 கிலோ கறி வருது. ஒரு 200 கறி வருதுன்னே வைங்க. அப்போ 900 ரூபாய்ங்கிறது இன்னைக்கு மக்கள் வாங்கக்கூடிய அளவுல தான் இருக்குது. இது வந்து நான் மூலிகைங்க, நான் வந்து ஒரு 5000 ரூபா சொல்றேன் அப்படின்னா அது வந்து அந்த நடுத்தட்ட மக்கள் வாங்க மாட்டாங்க. நடுத்தட்ட மக்கள் எப்ப வாங்குறாங்களோ அப்ப வந்து உங்களுக்கு சந்தை வருது, அழிவு வருதுன்னு அர்த்தம். உற்பத்தி நம்ம நிறைய பண்ணிட்டு போயிடுறோம், அப்ப அதுக்கான அழிவு இருக்கணும். இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிறைய இடத்துல இந்த ஈமு பண்ணை நிறைய வந்தது இல்லைங்களா? இந்த ஈமு கோழி வந்து ஒரு முட்டை வந்துங்க 2000 ரூபாய்னாங்க. எனக்கு ஆம்லெட் போட்டு குடிக்கிறதுக்கு 2000 ரூபாய் போட்டு கொடுத்து அந்த முட்டை வாங்கி நம்ம பண்ண போறோம். எனக்கு என்ன மூலிகையா இருக்கட்டும், ஒரு 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 குடும்பத்துல மருந்துக்காக வாங்குறாங்கன்னா வருஷத்துல எத்தனை முறை வாங்குவாங்க? சரி, மாசத்துல எத்தனை முறை வாங்குவாங்க? ஆனா இயல்பான நாட்டுக்கோழி முட்டையா கோழி முட்டையை ஏன் வாங்குறாங்க? விலை கம்மி, ஒரு 15 ரூபா 20 ரூபால வந்து நீங்க முட்டையை வாங்கிடலாம். 1000 ரூபா கொடுத்து ஒரு அப்ப யாருனால அஃபோர்ட் பண்ண முடியும்? நீங்க வந்து 80 விழுக்காடு இருக்கக்கூடிய நடுத்தட்டு மக்களுக்காக உற்பத்தி பண்றீங்களா, இல்ல வந்து 20 விழுக்காடு இருக்கக்கூடிய மேல்தட்டு மக்களுக்காக உற்பத்தி பண்றீங்களா அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்போ எல்லா சூழ்நிலையிலையும் உங்களுடைய உற்பத்தி என்ன, உங்களுடைய கஸ்டமர் யாரு, உங்களுடைய வாடிக்கையாளர் யாரு அப்படின்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த உற்பத்தி பண்றவங்க ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ நம்ம என்னன்னா இது வந்து அதிக அளவுல வரணும் அப்படின்னா மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு நிறைய இல்லை. அடித்தட்டு மக்களுக்கு ஆக வைக்கிறோம், இல்லை வந்து ஒரு நடுத்தட்டு மக்களுக்கான ஒரு இறைச்சியா இருக்கும்போது இன்னைக்கு வந்து ஆட்டுக்கறியும் முயல் கறியும் ஏகதேசத்துக்கு ஒரே அளவுல தான் வச்சிருக்கிறோம். ஆனா வந்து ஆட்டுக்கறியை காட்டிலும் இதுல வந்து மகத்துவங்கள் ரொம்ப அதிகம். இதய நோயாளிகள் சாப்பிடலாம், ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க சாப்பிடலாம், இதே வந்து புற்றுநோய் இருக்கிறவங்க சாப்பிடலாம். ஒன்றும் இல்லைங்க, இதய நோயாளிகளே வச்சுக்கலாம். ஒரு குடும்பத்துல இன்னைக்கு வந்து இருக்கிறதுல யாரோ ஒருத்தவங்க இதய நோயாளி இருக்காங்க வைங்களா, அவங்க என்னைக்கு கறி சாப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லுங்க. என்னைக்கு மருத்துவர் எங்க உங்களுக்கு இதய நோயாளின்னு சொன்னாங்களோ அன்னையிலிருந்து அவங்க கறியை மறந்துட்டாங்க. ஆனா குடும்பத்துல இருக்கவங்க சாப்பிடும்போது நம்ம கிட்ட காமிச்சுக்காம ஏதோ ஒரு இடத்துல உள்ள ஒரு ஏக்கம் இருக்குமா இருக்காதுங்களா? ஆனா இந்த இறைச்சி அதுக்கான இறைச்சி. இது நான் மட்டும் சொல்லல, மத்திய அரசனுடைய அங்கீகாரம். நான் அண்ணா வந்து அதுக்கான போஸ்ட் போடுவாங்க பாருங்க. வந்து இதய நோயாளிகளுக்கு இதமான இறைச்சி முயல் இறைச்சி அப்படின்னு ஒரு 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 செய்தியே வந்திருக்கு. அப்ப இதைய பார்க்கும் பொழுது அப்ப ஏன் அவங்க சாப்பிடக்கூடாது? விலை எளிமையான விலை தான், ஆனா அளவான விலை தான். அப்போ அவங்களுக்கான ஏக்கத்தையும் தீர்த்து எடுத்துட்டு போகலாம். அப்ப குடும்பத்துல இருக்க எல்லாருமே சாப்பிடலாம். இன்னைக்கு இருக்கிறதுலே வந்து எல்லாரும் வந்து இளம்பொருளா சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. இளம்பொருளா இருந்தா அதாவது சிக்கன் 65ன்னு சொன்னாங்க. அப்ப 65 நாள் இருக்கக்கூடிய கோழி வந்துதான். அதுக்கப்புறம் 45 வந்தது, இன்னைக்கு வந்து 30 வந்துருச்சு. இன்னைக்கு அதெல்லாம் அப்படி ஒரு பேரே இல்லை. எவ்வளவு இளம்பொருளா இருக்கணும்னு. அப்ப இந்த முயலை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 90 நாள் இந்த 100 நாள் வந்து நம்ம சந்தைப்படுத்திடுறோம். அப்ப நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் வந்து ரொம்ப இளம் பொருள் தான், எளிமையா வெந்துரும், எளிமையா வந்து நீங்க மென்றலாம். இன்னைக்கு வந்து மெல்றதுக்கு நம்ம யோசிக்கிறோம், ஒரு நம்ம சோம்பேறிகளா இருக்கோம். உண்மை அதுதான். அப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஏற்புடைய இறைச்சியா இருக்கும் பொழுது ஏன் இதை வந்து நிறைய ப்ரமோஷன் இல்லைன்னா, உற்பத்தி பெருசா இல்லை. கோழி வந்ததா முட்டை வந்ததான்னு பார்க்கலாம். அவங்க கிட்ட உற்பத்தி இல்லைன்னு சொல்லலாம், இங்க வந்து வாங்குறதுக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இங்கேயும் தெரியாம ஒரு பெரிய சந்தை உருவாக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து கோழிகளுக்கு வந்து அரசாங்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய விளம்பரம் வருது. நீங்க வந்து புரோட்டீன் டெஃபிஷியன்சிக்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா கோழி முட்டையை வந்து சத்துணவு காலை நேர சத்துணவுல கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இது மாதிரி எல்லாம் வருது. அப்ப இதுக்கு இன்னும் வந்து அதுக்கான விழிப்புணர்வு வரல. ஆனா நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயம் வந்து மிக உன்னதமான ஒரு இறைச்சி. குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் சாப்பிடலாம். நீங்களே உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. நான் அதுக்கு உங்களுக்கு ஆதாரமும் கொடுத்துட்டேன். இதய நோயாளிகள் சாப்பிடலாங்கிற ஒரு ஆதாரமும் கொடுத்துட்டேன். அப்ப ஏன் சாப்பிடக்கூடாது? சாப்பிட்டா என்ன ஆயிரும்? ஒன்றும் இல்லை, எளிமையான விலைதான். அப்போ இந்த ஒரு அறியாமையை எடுத்துட்டோன்னு வைங்களேன், இது மிகப்பெரிய ஒரு வியாபாரமுங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய இது மாதிரி நிறைய பேட்டிகள் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு பாம்பேல இருந்து ஒருத்தர் கூப்பிடுறாரு. எதுல இருந்து பார்த்தாருன்னு எனக்கு தெரியல. அவர் ஃபோன் பண்ணிட்டு கேன் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ்னு கேட்கறாரு. எஸ் அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து அவர் கேட்கறாரு, எனக்கு 200 கிலோவாவது எனக்கு வேணும், மாசம் 200 கிலோ ஃப்ரோசன் மீட் கொடுக்குறீங்களான்னு கேட்கறாரு. எனக்கு இது மட்டும் இல்ல, எங்களையெல்லாம் முன்னோடியா வந்து அருள் அண்ணான்னு ஒரு அண்ணா வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார் ஹோட்டலுக்கு ஃப்ரோசன் மீட் கொடுத்துருக்காரு. அப்பவே 800 ரூபாய்க்கு கொடுத்துருக்காரு.
10 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு நம்ம 800 ரூபாய் பேசிட்டு இருக்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி தங்க விலை என்னையா இருந்தது, இன்னைக்கு தங்க விலை என்னவா இருக்குங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி கோழி இறைச்சி என்ன விலையா இருந்தது, இன்னைக்கு என்ன விலையா இருக்கு. அப்பவே 800 ரூபாய்க்கு வந்து ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்கு. அப்ப வந்து நான் அதே சொன்ன மாதிரிதான் அந்த 20 விழுக்காடு மக்கள் அன்னைக்கே வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஆனா என்னன்னா இப்ப வந்து உற்பத்தி பெருசா இல்லை. இன்னைக்கு ஒரு பெரிய விடுதி என்கிட்ட கூப்பிட்டு கேட்கறாங்க, வாரம் ஒரு 50 குட்டியாவது எனக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. என்னுடைய உற்பத்தியே வந்து பாத்தீங்கன்னா 80ல இருந்து 100 தான் வச்சிருக்கிறேனுங்க. நான் எப்படிங்க வாரம் 50 கொடுக்க முடியும், என்கிட்ட உற்பத்தி இல்லை. ஆனா இதே இடத்துல 2-3 பணியாளர் எங்கிட்டயே கூப்பிட்டு கேட்கறாங்க, ஏன்னா என்னால விற்க முடியல அப்படிங்கிறாங்க. இதே சூழ்நிலையில தான் ஆரம்ப காலத்துல நானும் இருந்தேன். என்னங்க நம்ம தொழில் நான் முதலே சொன்ன மாதிரி தான், முழுமையா ஒரு 10 பேர் ஒரு தொழில ஆரம்பிச்சு 10 பேருமே அந்த தொழில ஜெயிச்சாலும் கிடையாது, 10 பேருமே தோத்தாலும் கிடையாது. அப்போ ஒரு தொழில்னு வச்சுட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு தொழில்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்து ஆடு வளர்ப்போ இல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து ஏதோ ஒரு கடை வைக்கிறேன், மளிகை கடை வைக்கிறேன். மளிகை கடையில எல்லாருமே ஜெயிச்சால் இருக்காங்க பாத்துருக்கோமா? இல்ல. எல்லாருமே தோத்தால் இருக்காங்கன்னு பாத்துருக்கிறோமா? இல்ல. அப்போ இதை நம்ம எப்படி நமக்கு ஏதுவா நமக்கு அது பார்த்துருக்குறோம், நம்ம எப்படி எல்லாம் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்குங்க. அதை நம்ம பார்க்கணும். நம்ம தொழிலுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கணும். ஆடு, கோழி, மற்ற காடை, புறா இது எல்லாமே கடைகள்ல உயிருள்ள பொருளை வச்சு அங்க மீட்டா மாத்தி வந்து சேல் பண்றாங்க. இந்த முயல் ஏன் வந்துட்டு கடையில சேலுக்கு வந்துட்டு வர மாட்டேங்குது? என்னங்க கடையிலன்றதை பொறுத்த வரைக்கும் இப்போ எங்க நடக்குது தெரியுங்களா? நிறைய பண்ணை ஆரம்பிக்கிறாங்க, ஆரம்பிச்சு முடிச்சு என்னால சந்தைப்படுத்த முடியல அப்படின்னு ஒட்டுக்கா ஒரு கம்மி விலைக்கு வித்துட்டு போயிடுறாங்க. அப்போ வந்து அது வந்து கேபிட்டல் டேமேஜ்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய மொத்த முதலே அங்கே கொடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்போ திருப்பி அடுத்த மாசம் அவன் கடைக்காரன் வாங்க மாட்டான். இப்போ எங்ககிட்டயே ஒரு விடுதிக்காரங்க கேட்கறாங்கன்னா தொடர்ச்சியா எங்களுக்கு முயல் கொடுப்பீங்களான்னு தான் கேட்கறாங்க. நான் அவங்கள நம்பி நான் மெனு கார்டில் நான் மெனுவை ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கலன்னா திருப்பி நான் என் மெனு கார்டில் இப்போ வரவங்கிட்டாலும் நான் பதில் சொல்லணும்ல அப்படின்றாங்க. அப்போ இந்த தொடர்ச்சியாக உருவாக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு இல்லை. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பண்ணையாளர்களுமே ஈரோட்டில் இருக்க மக்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால கொடுக்க முடியாது. ஏன்னா உற்பத்தி ரொம்ப குறைவா தான் இருக்கு. சாதகமா பாக்குறவங்க இதை வந்து நல்ல ஒரு வியாபாரமா பார்க்கலாம். என்னடா இப்படின்னு பாக்குறவங்க நல்ல ஒரு அது இல்லைங்க எனக்கான வியாபாரம் இல்லைன்னு வெளியில வந்துடலாம். இப்போ உங்களுக்கு அது சாதகமா பாத்தீங்க அப்படின்னா அதுக்கான வழிமுறை என்னன்னு பார்க்கலாம். இதுல என்னோட கொஸ்டின் என்னன்னா, அந்த மாதிரி இந்த நம்ம முயலை கறிக்கடையில கொண்டு போய் ஸ்டோர் பண்ண முடியுமா? உயிர் உள்ள ஒரு பொருளா கறிக்கடையில எப்படி கோழி இதெல்லாம் அங்க வச்சு காட்சிப்படுத்தி அதை சேல் பண்றாங்களோ அந்த மாதிரி முயலுக்கும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? ஏனுங்க என்கிட்ட இப்ப நான் வந்து இங்க சுத்து வட்டாரத்துல நான் ஒரு 3 கடைக்கு இப்ப நான் முயல் கொடுத்துட்டு இருக்கிறேனுங்க. என்கிட்ட இருந்து முயல் வாங்கிட்டு போய் டிஸ்பிளேல வச்சு வெட்டி வித்துட்டு தான் இருக்கிறாங்க. வித்துட்டு தான் இருக்காங்க. ஆனா என்னன்னா ரொம்ப ரேர்க்கா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல இருக்கு. எல்லா இடத்துலயும் இல்ல. ஆனா இப்போ வந்து நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு 2 நாள் முன்னாடி கூட ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தாரு. எனக்கு நான் வந்து சேலத்துல இருந்து கூப்பிடுறேன், எனக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு முயல் வேணும், எவ்வளவு கொடுக்குறீங்க, எப்பவுமே கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. சரிங்களா? அப்ப அது மாதிரி அப்போ வந்து மக்கள் வந்து உணர ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் உணர ஆரம்பிச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் வந்து இது வளர ஆரம்பிக்குது. கண்டிப்பா விரைவில் இது வந்து நிழல் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு மரமா மாறும். அது நாங்க கண்டிப்பா மாத்தியே தீருவோம். ஓகேங்கண்ணா. ஒரு முயல் பண்ண அமைக்கணும்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன ஒரு பேசிக்கான அடிப்படை வசதிகள் வேணுங்க? அடிப்படை வசதினா நீங்க பொருளாதார வசதி என்ன வேணும்னு கேக்குறீங்களா, இல்ல வந்து இடத்தேவை எப்படி இருக்கு? இடத்தேவை, பொருளாதாரம் ரெண்டுமே. மினிமல் கேபிட்டல் வந்துட்டு நீ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா போதும், நீ அதை சந்தைப்படுத்துற வரலும் அதை எப்படி நீ மெயின்டைன் பண்ணுவ, சந்தைப்படுத்துறதுக்கான செலவுகள் நம்ம வந்து ஈஸியா சந்தைப்படுத்த முடியாதுங்க. அதுக்கான செலவுகளும் இருக்கும். இதெல்லாம் என்ன தேவை? அதாவதுங்க எண்ணெயை பொறுத்த வரைக்கும் என் பண்ணையில தேவையில்லாம பெரிய அளவுக்கு செலவை எதுவுமே நான் பண்ணல. சரிங்களா? அப்ப நீங்க செலவு பண்ணீங்க அப்படின்னா, இன்னைக்கு இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொன்னா புரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து பரன் மேல ஆடு வளர்த்தணும் அப்படிங்கிறது நிறைய பேர் பரன் போட ஆரம்பிக்கிறாங்க. பரன் ரொம்ப முக்கியம்தான், நான் நல்லது இல்லைன்னுலாம் சொல்லல. 10 லட்சம் ரூபாய்க்கு பரனை போட்டு 2 லட்சம் ரூபாய்க்கு ஆடை வாங்கி உங்களுக்கு லாபம் வந்து உற்பத்தி 2 லட்சம் ரூபாயில இருந்து வருதா இல்ல 10 லட்சம் ரூபாயில இருந்து வருதா? அந்த 2 லட்சம் ரூபாயில இருந்து வரக்கூடிய உற்பத்தி அதுல இருந்து வரதான் நீங்க 10 லட்சம் ரூபாய்க்கு கடனை கட்டணும். அப்போ தேவை இருக்கும்போது நீங்க அதை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட நான் ஆட்டுல இருந்து நான் நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்கேன் அப்படிங்கும்போது நீங்க அந்த இடத்துக்கு போய்க்கலாம். ஆனா நீங்க இந்த இடத்துல நான் என்னன்னா இடம் சார்ந்த விஷயம் தான். இப்போ என்கிட்ட கேட்டீங்கன்னா எவ்வளவுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இன் நம்பர் ஆஃப் 12ன்னு நான் சொல்லுவேன். 12 எண்ணிக்கையில தாய்மையல்கள் வைங்கன்னு. என்ன 12 எண்ணிக்கைனா, நம்ம பண்ணையில நான் வழிபடுத்துறது என்ன அப்படின்னா 15 நாளைக்கு ஒருக்கா இணை சேர்க்கை பண்றேனுங்க. அப்போ மாசத்துக்கு 4 பெண்மயில் வந்து இணை சேர்த்துறேன். ஒரு பெண்மயில் சராசரி ஒரு 6 குட்டி போடுது அப்படின்னா 4 6 24 குட்டி. ஒரு மாசத்துக்கு 24 குட்டி வந்து உற்பத்தி ஆகுது நமக்கு. அப்போ அந்த முயலுக்கான கர்ப்பகாலம் 30 நாளுங்க.
அதுக்கு அடுத்தது பால் கொடுக்குற காலம் வந்து நான் 45 நாள் வச்சிருக்கேன். முடிச்சதுக்கப்புறம் ஒரு 15 நாள் வந்து அதுக்கான ஓய்வு காலமா இருக்குது. இந்த ஓய்வு காலம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் திருப்பி இனப்பெருக்கத்துக்குள்ள போறேன். சரிங்களா? அப்போ போகும்போது இப்போ வந்து ஒரு 3 மாசம் ஆயிடுது. அப்போ 3 மாசத்துக்கு முதல் மாசத்துக்கு 4 முயல் ஆயிடுது, 2வது மாசத்துக்கு 4 முயல், 3வது மாசத்துக்கு 4 முயல், அடுத்து முதல் மாசத்துக்கு வந்த 4வது முயல் திருப்பி அடுத்த சுழற்சிக்குள்ளார உள்ள வந்துடும். அப்போ 12 பெண் முயல் வைங்கன்னு சொல்லுவேன், 2 ஆண் முயல் வைங்கன்னு சொல்லுவேன். இன்னைக்கு சராசரியா தோராயமா ஒரு முயல் வந்து 1000 ரூபாய் கணக்கு அப்படின்னு எடுத்து வச்சுக்கீங்க அப்படின்னா, கூண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ரொம்ப எளிமையாவே கூண்டு பண்றீங்க அப்படின்னாலும் தோராயமா அது ஒரு 15-20,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. அது ஒரு 20,000 ரூபா. நீங்க வந்து முயலுக்கு ஒரு 20,000 ரூபா, 15,000 ரூபா, 35,000 ரூபாய் ஆயிருச்சுங்க. ஷெட்டு ஏற்கனவே இருந்தா ஷெட்டை பாருங்க. இல்லை அப்படின்னா இன்னைக்கு பேனல் ஷீட்லாம் ரொம்ப குறைவாக தான் வந்திருக்கு. நான் முயல் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நான் வந்து 30 தாய்மையில் வச்சிருந்தேனுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் பெருசு பண்ணேன். அப்போ வந்து எனக்கு ஷெட்டு நான் போட்ட செலவு வந்து டைரியில் இருக்கும். நான் பார்த்தேன். மேலே வாங்கின தகரம் வந்து ஒரு 12,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேனுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த சவுக்கு பூட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா, சவுக்கு பூட்டு வந்து ஒரு 2,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். அது கூட வந்து வேற என்ன ஆணி இது லொட்டு லொஸ்க்கு இதெல்லாம் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 25,000 ரூபாய் நான் என்னால் ஒரு ஷெட்டு போட முடிஞ்சிருச்சு. அப்போ இதெல்லாமே புதுமையாக பண்ணுறீங்கன்னா, இல்லை இதெல்லாம் எனக்கு அவ்வளோ வேண்டாம், தகரத்தை கம்மி பண்ணால் இன்னைக்கு பேனல் ஷீட்டுங்கிறது ரொம்ப கம்மியாக வந்துருச்சு, இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓலைங்கிறது இன்னைக்கு பணம் இல்லாமையே வந்து உங்களுக்கு கிடைக்குது. நிறைய இடத்துல ஓலை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்காங்க, ஓலையை போடலாம். இது மாதிரி வந்து எவ்வளோக்கு எவ்வளோ செலவு சுருக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சீக்கிரம் பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்துடும். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்மையில நபார்ட்ல இருந்து மேனேஜர் நம்மளை பாக்குறதுக்கு சுபாஷ் சார் வந்திருந்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க உற்பத்தி எதுல ஆகுதோ அதுல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்துடும் அப்படிங்கிறாங்க. இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் நம்ம பண்ணையை சுத்தி பார்த்துட்டு அவர் சொல்றாரு, நீங்க சொல்ற கணக்கெல்லாம் பார்த்தா ஒரு 1.5 இருந்து 2 வருஷத்துல உங்களுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் எடுத்துட முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ 2 வருஷத்துல நம்ம போட்ட காசு வெளியில வந்துடும். இப்போ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து முதல்ல வந்து சின்ன கூண்டை இந்த கூண்டு எல்லாமே வந்து ரொம்ப லைட் வெயிட் கூண்டு தான். இப்போ நான் பண்றது எல்லாமே வந்து ஹெவி கூண்டு தான். இது பின்னாடி இருக்கிற கூண்டு, இந்த கூண்டு எல்லாமே வந்து ஹெவியான கூண்டு தான். ஏன், இதுல இருந்து எனக்கு வருமானம் வந்துருச்சு. வருமானம் வரும்போது நான் செலவு பண்றேன், எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இதுல இருந்து என்னால கேட்கறதுக்கு இப்போ உண்மையை சொல்லணும் அப்படின்னா, குட்டிக கூண்டுல ஒண்ணுமே கிடையாது என்கிட்ட. குட்டியா இல்லை, சும்மா பேருக்கு மட்டும் ஒரு 2 குட்டி வச்சிருக்கிற அவ்வளவுதான். என்கிட்ட விற்பனைக்கு என்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட முயல் இல்லாம இருக்கு. என்கிட்ட அட்வான்ஸா புக் பண்ணி வச்சுட்டு எப்போ கொடுப்பீங்கன்னு கேட்கற சூழ்நிலை தான் என்கிட்ட இருக்கு. கண்டிப்பா நான் உறுதியா சொல்றேன், நான் ஒரு வெற்றிகரமான ஒரு முயல் விவசாயி தான். இப்போ அண்ணா வந்திருக்காரு, சுத்தி வட்டி வந்து பார்க்க சொல்லுங்க. இங்க எங்கேயாவது பக்கத்துல ஏதாவது பார்த்தாங்களா, இல்லை டவுன் மாதிரி பார்த்தாங்களா, என்னால வந்து பண்ண முடியுமா அப்படின்லாம் கிடையவே கிடையாதுங்க. இந்த ஒரு சூழ்நிலையில இருந்து உண்மையே சொல்லணும்னா குரங்காடுன்னே வச்சுக்கோங்க. நம்மளோட சுத்து வட்டாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரங்காடுன்னே வச்சுக்கோங்க. இந்த குரங்காட்டுல இருந்துகிட்டு என்னால வந்து இவ்வளவு வந்து வியாபாரம் பண்ண முடியும் அப்படின்னா, இன்னைக்கு கையில உலகமுங்க. இன்னைக்கு போன்ல வந்துருச்சு, கையில உலகம். ஃபேஸ்புக்ல போட்டாச்சு, இப்ப யூடியூப்ல பாக்குறாங்க. யூடியூப்ல பார்த்தா கூப்பிடுறாங்க, யாரோ பாம்பேல இருந்து கூப்பிடுறாங்க. எனக்கு பாம்பேக்கு எப்படிங்க சம்பந்தம் இருக்கு இல்லைங்களா? அப்ப கையில உலகம் வந்துருச்சு. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை யார் ஒருவர் சிறப்பா பயன்படுத்துறாங்களோ அவங்க வெற்றியான இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகேண்ணா. ஆனா இப்போ ஒரு ஃபார்ம் ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க எந்த பாயிண்ட்ல ஃபெயிலியர் ஆகுறாங்க? குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட், இந்த டைம்ல நீ ஆரம்பிச்சு ஒரு 6 மாசம் நீ கொண்டு போயிட்ட வளர்த்திட்ட, இந்த ஒரு எவ்வளவு நாள் நீ தாக்க பிடிச்சின்னா அதுக்கு அடுத்து உனக்கு வெற்றி வந்துடும். நீ ஏன் வந்து இந்த கேப்புக்குள்ளேயே வந்துட்டு நீ தோத்துட்டேன்னு நினைச்சு வெளியில போற அப்படின்னா ஒரு டைம் பீரியட் இருக்கும். ஆமாங்க. அந்த சக்சஸ்க்கான ஒரு டைம் பீரியடுக்கு முன்னாடியே அவங்க நம்ம தோத்துட்டோன்னு சொல்லி வெளியில போவாங்க. அது நீங்க எவ்வளவு நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இப்போ நான் பிரேக் ஈவன் பாயிண்ட்னு ஒன்று சொன்னேன். அப்போ அவர் அதுல இருக்க மேனேஜர் நமக்கு என்ன சொன்னாருன்னா 1.5 வருஷம் சொன்னாரு. அப்போ அந்த 1.5 வருஷம் என்ன நடந்தாலும் நான் இப்போ தொழிலை பண்ணுவேங்கிற ஒரு விஷயம் நீங்க வந்து உங்களுக்கு தெளிவா இருந்துடணும். அந்த ஒரு 1.5 வருஷ காலம் வந்து நீங்க வந்து காத்துக்கிட்டே இருக்கணும். அந்த 1.5 வருஷ காலம் என்ன நடக்குது, ஏது நடக்குது, தப்பு நடந்தா அந்த தப்பை நான் எப்படி வந்து திருத்திக்குவேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில வரணும். எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு நீங்க போனீங்கன்னு வைங்களேன், உங்களால வந்து எந்த தொழிலுமே இதுன்னு கிடையாது. எந்த தொழிலுமே வந்து நீங்க வந்து ஒரு நிதானம் வேணும். கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க, பெர்சிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. யாவர் ஒருவர் கன்சிஸ்டண்டா விடாமுயற்சியா இருக்கிறாங்களோ அவங்க வந்து அந்த ஒரு பெர்சிஸ்டன்சி வந்தாதான் அதுக்கப்புறம் தான் நமக்கான வருமானம் உற்பத்திங்கிறது வர ஆரம்பிக்கும். என்னுடைய கதையை வச்சுக்கோங்களேன். கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வந்தோடனே எல்லாமே வந்து கவர்மெண்ட் முயல், நம்ம மத்திய அரசனுடைய முயல்களை தான் எடுத்தேன். பெருவட்டு முயலா வேணும்னு நான் சொன்னேன் இல்லைங்களா, அது மாதிரி மத்திய அரசு முயல் தான் எடுத்தேன். அது வந்து கொடைக்கானல்ல குழுன்னு இருந்த முயலை கொண்டு வந்து இங்க நம்ம ஈரோடு, நான் இந்த 2 வருஷமா நாங்க தான் நம்பர் 1 ஆமா. எதுல என்ன கேட்டா வெப்பத்துல இங்க வந்து கொண்டு வந்து முயல் வந்து புஸ்ஸுன்னு இழப்பு வாங்கி எனக்கு நான் 54 முயல் வாங்கிட்டு வந்தேனுங்க. எங்கிட்ட எனக்கு 16 முயல் அடியாச்சுங்க. அடியானது மீதி இருக்கிற முயலை தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன். நான் அடி ஆயிருச்சுன்னு அன்னைக்கு நான் விட்டுட்டு போயிருந்தேன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய வியாபார வாய்ப்பு என்கிட்ட இல்லை.
சரிங்களா. நான் அங்கே விடல, ஏன்னா எனக்கு தெரியும் இது ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஆனா எனக்கு 16 போனது தெரியல, என் கையில இன்னும் 30 சில்லறை தாய்மையில் இருக்குங்கிறத என் கண்ணுக்கு தெரிஞ்சது. அந்த கண்ணுக்கு தெரிஞ்சதை வச்சு இன்னைக்கு உற்பத்தி பண்ணியிருக்கேன். இன்னைக்கு என்கிட்ட 50 தாய்மையில் வச்சிருக்கேன். இனி அடுத்து பெருசு பண்றதுக்கான எண்ணமும் இருக்குது கண்டிப்பா. ஏன்னா கேட்கறவங்களுக்கு கொடுக்க முடியல, அவங்களுக்கு எனக்கு பெருசு பண்ணி கொடுங்கன்னு தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. அதற்கான விஷயம் நடக்குது. அப்போ பிரேக் ஈவன் பாயிண்ட்னு ஒண்ணு எங்க வந்து கோட்டை விடுறாங்க அப்படின்னா, எப்பவுமே வந்து விவசாயமோ இல்ல எந்த ஒரு தொழிலுமே ஒரு வண்டி சக்கரம் மாதிரின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா. ஒரு வண்டி சக்கரம் வச்சுக்கோங்க. அந்த ஒரு வண்டி சக்கரத்தை ஒரு 4ஆவோ 6ஆவோ பிரிங்க. அந்த வந்து சர்க்கம்டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு வட்டத்தை 4ஆவோ 6ஆவோ பிரிங்க. அதுல ஒவ்வொரு வட்டமும் ரொம்ப முக்கியம். ஒரு வட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல தாய்மையில் வச்சிருக்கணும். ஒரு வட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல உற்பத்தி, நல்ல நமக்கான தீவனம் இருக்கணும், உற்பத்தி நல்லா இருக்கணும். ஒரு வட்டம் வந்து நல்ல ஒரு சந்தைப்படுத்துதல் இருக்கணும். இதுல ஏதோ ஒரு வட்டத்தை எடுத்துட்டு அந்த சக்கரத்தை சுழட்ட விட்டீங்கன்னு வைங்களேன். சொல்லணுமா? நீங்களே சொல்லுங்க. அது ஓடாது. இப்போ ஒரு வட்டம் இருக்குது, வட்டமாவே இருந்தாதான் சுத்திக்கிட்டே போகும். ஏன் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சக்கரத்தை கண்டுபிடிச்சோம், உலகத்துல நம்ம தான் சக்கரத்தை வந்து கண்டுபிடிச்சோம். இல்ல வந்து அது செதுக்குனா பாரத்தை வச்சா எங்கேயுமே தங்கு தடை இல்லாம போகும், எளிமையா கொண்டு போயிடலாம் தான் சக்கரத்தை கண்டுபிடிச்சோம். அந்த ஒரு சக்கரத்துல ஒரு பகுதி மட்டும் இல்லை அப்படின்னா அந்த ஒரு பகுதி போய் மண்ணுல முட்டி நின்னுக்கும், திருப்பிய வந்து சுத்த முடியாது. அதனால இந்த இடத்துல நிறைய பேர் வந்து தோக்குறாங்க. அப்போ அவங்க வந்து அவங்களால ஒரு ஒழுங்கா உற்பத்தி பண்ண முடியல. நான் முதலே சொன்னேன் இல்லைங்களா, இடவெட்டு முயல்னு சொன்னேன். 1.5 கிலோ. அப்போ வாங்கினா மக்கள் வந்து தொடர்ச்சியா வாங்க மாட்டாங்க. என்னங்க விலையும் அவ்வளவு இருக்குது. இவருக்கும் பிரச்சனை, ஏன்னா 6 மாசம் வளர்த்தணும். நான் அப்படி இல்லை, என்னுடைய முயல் இப்போ நான் 4 மாசத்துல நான் சந்தைப்படுத்திடுறேன். இப்போ வந்து வெயில் காலம் முடிஞ்சிருச்சு, என்னால இப்போ வந்து 3.5 மாசத்துல என்னால சந்தைப்படுத்த முடியும். அப்போ அது உற்பத்தி எங்க நம்ம விற்கிறோம். இப்போ விற்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த வாங்காத இடத்துல கொண்டு போய் நீங்க சந்தைப்படுத்திட்டே இருந்தீங்கன்னு, இல்ல நான் வந்து கழுதையை குதிரையே ஆக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு வைங்களேன், யாரு தோப்பாங்க அப்படின்னா நீங்க தான் தோப்பீங்க. அவங்களுக்கு தேவை குதிரை, உங்ககிட்ட கழுதை இருக்குன்னா அங்கிருந்து ஓட்டிட்டு வந்துடணும். நீங்க அந்த இடத்துல நீங்க விற்கிறணும்னு நினைக்கவே கூடாது. உங்களுடைய சந்தை குதிரைக்கான சந்தையா குதிரைக்கு போங்க, கழுதைக்கான சந்தையா கழுதை இருக்கிற இடத்துல போங்க. நீங்க இன்னைக்கு கழுதைன்னு சொல்லும் போது சொல்றேன், கழுதுப்பா லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா 1000கணக்கில் வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. எதை எடுத்தாலும் இன்னைக்கு வந்து வியாபாரம் தான். அந்த வியாபார நுணுக்கத்தை சரியா தெரிஞ்சு அதுக்கு தகுந்த சந்தையில நீங்க உற்பத்தி பண்ணீங்கன்னா எல்லாருமே வெற்றி அடையறதுக்கான வாய்ப்பு உங்க கையில தான் இருக்கு. முயல் பண்ண வச்சிருக்காங்கண்ணா, அவங்க வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா வச்சிருக்கோம் வளர்த்துறோன்னு இருக்காங்க. ஆனா பக்கத்துல இருக்கவங்களுக்கு அங்க ஒரு முயல் பண்ண இருக்குன்னே தெரியாது. அந்த அளவுக்கு தான் அவங்களோட சந்தைப்படுத்துதல் வந்துட்டு இருக்கும். இதை அவங்க எந்த மாதிரியெல்லாம் டெவலப் பண்ணணும், எந்த மாதிரிலாம் அதை அவங்க விளம்பரப்படுத்திக்கணும்? அதாவதுங்க, இப்போ வந்து முயல் பண்ணையை வந்து நான் வச்சிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனுங்க, நம்ம பண்ணைங்கிறது ஒரு 4 கிலோமீட்டர் தான் மெயின் ஏரியாலேருந்து இங்கே வரணும்னா ஒரு 4-4.5 கிலோமீட்டர் வருமுங்க. அந்த 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி இறங்கி ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் இங்கே முயல் பண்ணைக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னா நம்ம பண்ணைக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. சரிங்களா. ஏன்னா இங்க சுத்தோட்டத்துல வேற யார்ட்டையும் முயல் கிடையாது. இங்க வந்தா முயலெல்லாம் பண்ணை வச்சிருக்கீங்களா அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்து இப்ப இந்த குதிரை மசாலா அப்படிங்கறது நான் வெளியில இருந்தா வாங்கிட்டு இருக்கேன். இப்ப நான் போயிட்டு வரும்போதெல்லாம் ஒருத்தன் கேட்பாங்க, இது என்னங்க கீரைங்களான்னு கேட்பாங்க. இல்லைங்க, அதுக்கு பேர் குதிரை மசாலுங்க. எதுக்கு? முயல் பண்ணைக்குன்னு. ஓ, நம்ம ஊர்ல முயல் பண்ணை இருக்கா? எங்கெங்கெல்லாம் வேர்ட் ஆஃப் மவுத்னு சொல்லுவாங்க, எங்கெங்கெல்லாம் நீங்க வந்து முயலை ப்ரமோட் பண்ண முடியுமோ, பேசுற இடத்துலலாம் முயலை பத்தி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் சொல்லிடுவாங்க. இங்க அக்கப்பக்கம் வீடெல்லாம் நீங்க பார்க்கவே முடியாது, அக்கம்பக்கம் தோட்டம் தான் இருக்குது. அக்கம்பக்கம் தோட்டம் வச்சுட்டே நம்மளால ப்ரமோட் பண்ண முடியும்னா, நீங்க பார்க்குற பக்கம் பேசுற பக்கம். அப்ப அன்னைக்கு அது ஏதோ ஒரு படத்துல வந்து நம்ம கவுண்டமணி சொல்லுவாங்கல்ல, இந்த பக்கம் திரும்பினா குஷ்பு, அந்த பக்கம் திரும்பினா சிலுக்கு, அப்பப்பா அம்மம்மா அப்படிங்கிற மாதிரி. இந்த இறைச்சி ரொம்ப அருமையா இருந்ததுங்க. உண்மை தானங்க சொல்றீங்க, வேற எதுவுமே சொல்ல போறது இல்ல. ரொம்ப அருமையான இறைச்சிங்க, ரொம்ப அருமையா. அந்த அளவுக்கு வந்து நம்ம போற பக்கம் வார பக்கம் நம்ம வாயை வச்சு பேச ஆரம்பிச்சாவே ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் கழிச்சு உங்களை பத்தி தெரிஞ்சுக்கும். இப்ப நான் இங்க வந்து 3 வருஷம் ஆச்சுங்க. இந்த 3 வருஷத்துல என்னுடைய வளர்ச்சி அப்படின்னா, ஒரு 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஈங்கூர்ல இறங்கி எனக்கு முயல் பண்ணைக்கு கொண்டு போய் விடுங்க அப்படின்னா இங்க கொண்டு வந்து விடுறாங்க அப்படின்னா அது என்னுடைய வளர்ச்சி தானே. அப்ப நம்ம தான் ஓன், என்ன சொல்றதுங்க, பிராண்ட் அம்பாசிடர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. ஒரு சரியான வார்த்தை அதுதான். நம்ம பண்ணைக்கு நம்ம தான் பிராண்ட் அம்பாசிடரா இருக்கணும். அவர் என்னங்க முயல் பண்ண வச்சிருக்கிறாரு அப்படின்னா முதல்ல வந்து எல்லாமே நெகட்டிவ்ல தான் பேசுவாங்க. வந்தோடனே இது முயலுங்க, வரக்கால் வளர்த்தக்கூடாது அப்படின்வாங்க. எனக்கு வரக்கால்னா என்ன? அக்ரிகல்ச்சருங்கிறது லொகேஷன் ஸ்பெசிஃபிக்னு தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த லொகேஷன் ஸ்பெசிஃபிக்ல ஏன் வரக்கால் வளர்த்தக்கூடாது? அந்த காலத்துல வந்து முயல் அது உற்பத்தி அதிகமா இருந்தது, காடுகளுக்குள்ளலாம் முயல் அதிகமா இருந்தால் உங்க வெள்ளாமே விடாது. இப்போ சோளம் விதைக்கிறீங்க, கம்பு விதைக்கிறீங்க, இல்லைன்னா வந்து ராகி விதைக்கிறீங்க அப்படின்னா இந்த ராய்த்தால போய் அடியில கொறிச்சிட்டு அந்த தண்டை மட்டும் தின்னு ஓட்டு போயிடும். சரிங்களா. இதுதான் முயலினுடைய விஷயம். இதே மான் வருதுன்னு வைங்களேன், நம்ம தோட சுத்தி மானு நிறைய இருக்கு. மானு வந்து என்ன பண்ணுன்னா அந்த நடுவில் இருக்கிற தண்டை தின்னோடு தலையை விட்டு போட்டு போயிடும். இப்படி பண்ணுச்சுன்னா நீங்க எப்படி வெள்ளாம் பண்ணி சேருவீங்க? அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இங்க முயல் நிறைய இருக்குது, முயல் வேண்டாம். அப்ப முயல் உற்பத்தி அதிகமா பண்ணீங்கன்னா வரக்காலு. அப்ப என்னன்னா கூண்டுகளில் வச்சு கட்டுற வேலையெல்லாம் அந்த காலத்துல இல்லவே இல்லை.
அப்ப ஆடு மாடுகள்லாம் கட்டி வச்சு வளர்த்துனாங்களா, மேய்ச்சலுக்கு விட்டு வளர்த்துனாங்க. அப்ப இதுவும் மேய்ச்சலுக்கு விட்டு வளர்த்த முடியாது. மேய்ச்சலுக்கு விட்டா நம்ம பயிரே தின்னு காலி பண்ணிருச்சுன்னா விவசாயம் எப்படி பண்ணுவோம் அப்படிங்கறதுனால வேண்டான்னு சொல்லியிருப்பாங்கிறது என்னுடைய அனுமானம். அப்படி இருந்தா ஏன் அந்த அனுமானத்தை போகணும்? அப்ப லொகேஷன் ஸ்பெசிபிக்ல யாரோ ஒருத்தங்க சொன்னாங்கன்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எதுக்காக அதை சொன்னாங்க, எது கூட அதை ஒப்பிட்டாங்க? நான் எங்கிட்ட எதை சொன்னாலும் நான் அமைதியா கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன். அதுக்கான சரியான விளக்கம் எனக்கு கொடுத்து அந்த விளக்கம் எனக்கு பொருந்தது அப்படின்னா நான் அதை கேட்டுக்கிறேன். எனக்கு பொருந்தாது, நான் ஒரு மீனுங்க, நீங்க வந்து உயரமா போனோடனே ரக்கையை வச்சு நல்லா ரக்கையை வச்சு அடிச்சாதான் நீங்க உயர பறக்க முடியும் அப்படின்னு ஒரு புறா கதையை தூக்கி என்கிட்ட மீன் கிட்ட சொன்னீங்கன்னா, மீனுக்கும் புறாவுக்கும் என்னங்க சம்பந்தம்? எனக்கு தண்ணிக்குள்ளார பண்றது இப்ப நீச்சல் அடிக்கணும், சுழல் வந்தா இப்படி திரும்பணும் அப்படி திரும்பணும்னு சொன்னீங்கன்னா இதே நான் ஏத்துக்கலாம். அவங்க வந்து சும்மா கிடைக்குது, இன்னைக்கு அட்வைஸுங்கிறது சும்மா கிடைச்ச போற போக்குல எல்லாத்தையும் தூக்கி போட்டு போற விஷயம் தான். சும்மா கிடைக்குதுன்னு எல்லாரும் ஒண்ணு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க அது சரியான நபரா அப்படின்றத நீங்க முதல்ல பார்க்கணும். மிகப்பெரிய ஒரு கடலுங்க அது. ஓகேங்கண்ணா. ஆனா இப்போ மக்கள்கிட்ட இப்போ ஒரு சண்டே ஆனா மீட் எடுக்கணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா, முயல்ங்கிறது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 99% அவங்க சாய்ஸ்லேயே இல்லை. அந்த சாய்ஸ்ல நம்ம கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு எப்படி வந்துட்டு விழிப்புணர்வு கொண்டு வரணும்? நான் தேடி போயிருக்கேங்கன்னா, எனக்கு ஒரு முயல் வேணும்னா 20 கிலோமீட்டர் நான் போய் வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி நான் சாப்பிட்ருக்கேங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ், அந்த 1%ங்கிறது மினிமம் ஒரு 10% வந்தாதான் அந்த பண்ணைகள் வந்துட்டு நான் டெவலப் ஆகும். அப்போ மக்களுக்கு எப்படி நம்ம விழிப்புணர்வு பண்றது? மக்களுடைய விழிப்புணர்வை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 3 ரகத்துல விழிப்புணர்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன். முதல் ரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அண்மையில கறிக்கடைகள்லாம் இருக்கு அப்படின்னா, நீங்க முயல் பண்ணை எல்லாரும் வச்சிருக்கீங்க, அந்த கறிக்கடைக்காரங்கிட்ட நான் ஒரு கூண்டை மட்டும் எனக்கு சுத்தமா தயார் பண்ணி வைங்க, என் முயலை கொண்டு வந்து நான் இங்க போடுறேன், டிஸ்பிளேக்கு போடுறேன், வந்து கேட்டு வெட்டுனா அதுக்கு எனக்கு விலை கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ நான் ஒரு 2 முயல் அங்க இருந்தது அப்படின்னா, டிஸ்பிளே கடை என்னடா முயல்லாம் இருக்கு, நமக்கு ஒரு முயல் வெட்டுங்க மாமா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கேட்பாங்க. முதல்ல டிஸ்பிளே. அப்போ டிஸ்பிளேக்கு போக வரும்போதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டு வந்தாங்கன்னா, அட என்னடா முயல் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. முதல் விஷயம். 2வது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு துண்டு சீட்டு இருக்கு. இதே வந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு இறைச்சி முயல் உற்பத்தியாளர் விவசாயி சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கம் ஒன்று வச்சிருக்கோம். இந்த சங்கத்தில் நாங்கள் ஒரு துண்டு சீட்டு வச்சிருக்கிறோம். என்ன துண்டு சீட்டு? நான் முதல்ல என்ன சொன்னேன், இதய நோயாளிகள் சாப்பிடலாம், இதுல வந்து ட்ரிப்டோஃபான் ஒரு இது இருக்கு, பி வைட்டமின்ஸ் நிறைய இருக்கு. அப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு துண்டு சீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தோராயமா ஒரு ₹1 வரும். இதுல வந்து ஒரு 500 துண்டு சீட்டை, ஒரு 1000 துண்டு சீட்டை வாங்கிக்கோங்க. 1000 துண்டு சீட்டு ₹1 ₹1000. நீங்க முட்டுவலி எவ்வளவு போட்டிருக்கிறீங்க? ₹1000. நீங்க வந்து குறைஞ்சது ஒரு 50,000 முட்டுவலி போட்டிருக்கீங்களா, அதுக்கு ஒரு ₹1000 வந்து உங்களுக்கு தேவையான முட்டுவலின்னு வச்சுக்கோங்க. ₹1000 அது வாங்குங்க. பக்கத்துல இந்த செய்தித்தாள் விநியோகம் பண்றதுக்கெல்லாம் பசங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காசை கொடுத்து எல்லா செய்தித்தாள்குள்ளாரையும் வச்சு எல்லாத்துக்கிட்டையும் லோக்கல்ல கொடுக்க சொல்லுங்க. அப்ப என்ன விஷயம், அப்ப எடுத்து பார்க்கும்போது அவங்க கிட்ட அது கீழே விழுகுதுன்னு வைங்களேன், அவங்க வீட்டுக்கு போறாங்க, கீழே விழுகுது, அப்ப என்னன்னு பார்ப்பாங்க, அட நம்ம ஊர்ல கூட முயல் பண்ணை இருக்கு வர்றா, முயல் இங்கெல்லாம் வந்திருக்கா, முயலை சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு அந்த துண்டு சீட்டை பார்த்து வரும். இது 2வது விஷயம். 3வது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்கோ இன்னைக்கு வந்து அந்தந்த ஊருக்குன்னு ஒரு இடம் வந்துருச்சு. இப்போ வந்து ஈரோடு பேஜ்னு ஒன்று வருது, இன்னைக்கு பெருந்துறை பேஜ்னு ஒன்று வருது, இதே வந்து கோயம்புத்தூர் பேஜ்னு ஒன்று வருது. இந்த பேஜில் வந்து அடிக்கடி விளம்பரம் போட்டுக்கிட்டே இருங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்துடுவாங்க. நான் 3 இடம் சொன்னேன். இந்த 3 இடத்துல வர ஆரம்பிச்சுட்டாங்கனாவே இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா 80-20 ரூல்னு ஒன்று இருக்குதுங்க. 80 விழுக்காடு வந்து எப்பவுமே வந்து பெருசா முக்கியமா எடுத்துக்க மாட்டாங்க, 20 விழுக்காடு முக்கியமா எடுப்பாங்க. அந்த 20 விழுக்காடு மக்கள் வாங்கினாங்கனாவே நம்ம கிட்ட உற்பத்தி கண்டிப்பா பத்தாது. அதுலயும் 10 விழுக்காடு வாங்கினீங்கன்னாவே உங்களால உற்பத்தி கொடுக்க முடியாது. 2 விழுக்காடு வாங்கினாங்கனாவே உற்பத்தி கொடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுனா கண்டிப்பா பண்ண முடியும். அந்த பெர்சிஸ்டன்சி வேணும், கன்சிஸ்டன்சி வேணும். இந்த 2ம் யாரோ ஒருத்தர் விடாமுயற்சியா இருந்துட்டே இருக்கிறேன், நான் இந்த தொழிலை 2 வருஷம் நான் பண்ணியே தீர்வன் இருக்காங்களோ, 3வது வருஷம் அவங்களுக்கான பலன் வரும். அது 3வது வருஷத்தினுடைய உழைப்பு மட்டும் கிடையாது, அந்த 2 வருஷத்தோட உழைப்போட சேர்த்து தான் 3வது வருஷம் உங்களுக்கு அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கிது. முயல் கறி அப்படின்ட்டா அதுல இருந்து ஒரு ஸ்மெல் வரும் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குங்க. முயல் கறி கிளீன் பண்ணா அந்த மீட்ல இருந்து ஸ்மெல் வரும். இந்த ஒரு அதாவதுங்க, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து முயல் அப்படிங்கிறது வந்து அருகம்பில் வாசம் வரும், அருகம்பில் வாசம் வரும்னு அது பெரும்பகுதி அருகம்பில் தான் சொல்லுவோம். நேற்று ஒருத்தர் கூப்பிட்டாரு, மதுரையிலிருந்து கூப்பிட்டாரு, ஆனால் அருகம்பில் தானேங்க போடுறீங்க அப்படின்னாங்க. ஏனுங்க எங்கிட்ட இப்போ ஒரு 200 உருப்படி கிடக்குது, எவ்வளோ அருகம்பிலுங்க அதுட்டு வந்து போடுறது, அதுக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாதுங்க, ஏதோ 1 நாள் 2 நாள் போடலாம், தொடர்ந்து நம்மளால போட முடியாது அப்படின்னு. காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய முயலுக்கு வந்து அது மாதிரி இருக்குமோ என்னமோ எனக்கு அது தெரியாது, சரிங்களா. இந்த முயலுக்கு அந்த வாசம் எதுவுமே கிடையாது. நீங்க கோழி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு சிலவங்க வந்து இது வெப்பமா இருக்கா, ஆடு வந்து குளிர்ச்சின்னு சொல்லுவாங்க, கோழி வந்து சூடுன்னு சொல்லுவாங்க. இது குளிர்ச்சியும் இல்லை சூடும் இல்லை, நடுநிலையா தான் இருக்கு. நீங்க குளிரான சூழ்நிலையில இருந்து நீங்க இது சாப்பிட்டீங்கன்னா இது குளிர்ச்சி, வெப்பமா இருக்கக்கூடிய சாப்பாடு இருந்து நீங்க பாத்தீங்கன்னா இது வெப்பம். அப்போ இது வந்து ஒரு நடுநிலையா தான் இருக்கு, சூழல் தான் இது என்னன்றதை முடிவு பண்ணுது. அப்ப நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஏற்புடைய இறைச்சிங்க. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அறியாமை.
மக்கள் மனசுல இருக்க அறியாமை எடுத்துட்டாச்சு அப்படின்னா உங்களுக்கு மிக அருமையான ஒரு வியாபார வாய்ப்பு உங்க கையில இருக்கு அப்படின்னா ஏன் இதை பண்ணக்கூடாது? ஓகே. ஆனால் இப்போது முயல் பண்ணை வச்சுருக்காங்க, அவங்களுக்கு அந்த பண்ணையிலிருந்து ஸ்மெல் வருது அப்படிங்கிற ஒரு இது சொல்கிறாங்க. நான் முயல் பண்ணை வச்சுருக்கேங்க, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்து இருந்து எனக்கு வந்து கம்ப்ளைண்ட் வருது, அதுலேருந்து ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வருது. அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்க? சரிங்க, நல்லது. நம்ம பண்ணையில நீங்கள் இவ்வளோ நேரமாக பேட்டி எடுத்துட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது வாசம் வருதா? இந்த இடத்துல எனக்கு இது இல்லைங்க. இல்லை, நான் இதை வந்துட்டு ஒரு சிலர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதுக்கான அதாவது நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய இன்ஃப்ராவை வந்து டெவலப் பண்ணிக்கணும். கீழே மண் தரையாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் வந்து காசு செலவு பண்ணி சிமெண்ட் தரை போட்டிருந்தீங்கன்னு வைங்களேன், சிமெண்ட் தரை போட்டிங்கன்னா காலையில் ஒருக்கா தண்ணி ஊற்றி அடிக்கணும், சாயந்தரம் ஒருக்கா தண்ணி ஊற்றி அடிக்கணும், இந்த வேலையெல்லாம் இருக்குது. சிமெண்ட் தரை இதுக்கு ஆகாது. மண் தரையை போடுங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து இடுப்புக்கு கீழே வந்து எப்பவுமே காற்றோட்டம் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ முயல் நான் இங்கே வச்சிருக்கிறேன், என் இடுப்பு வரைக்கும் இது வரைக்கும் இருக்குது, இதுக்கு கீழே தான் ஒன்று கிடைக்குது. முயலினுடைய சிறுநீரகத்தில் அமோனியா அப்படிங்கிற கண்டென்ட் அதிகம். இன்னும் விவசாயிகளுக்கு தெரிகிற மாதிரி சொல்லணும்னா, யூரியா உப்பு நீங்கள் காசு கொடுத்து வாங்குறீங்க பார்த்தீங்களா, அந்த யூரியா உப்பு இதனுடைய ஒன்றுக்கு எல்லா உயிரின ஒன்றுக்குள்ளேயும் யூரியா தான் அதிகம். அந்த ஒரு யூரியா வாசம் உள்ளேயே இருந்ததுன்னா, காற்றோட்டம் இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு நெடி ஏறும். நெடி ஏறிச்சு அப்படின்னா தொந்தரவு வரும். ஓகே. அப்போ நீங்கள் சுற்றி காற்றோட்டத்தோட வச்சு நீங்கள் மாடியில் வச்சுருக்கீங்கன்னா தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. இல்லை நான் கீழே தான் வச்சுருக்கேன்னா மண் தரை விட்டுக்கோங்க, உங்களுடைய காஸ்ட் கம்மி. ஓகேங்கண்ணா, இதுதான் அடுத்த கொஸ்டினாக இருந்தது. மாடியில் முயல் வளர்ப்பு சாத்தியமா, தொழில் முறையா? நான் அழகுக்காகவோ ஒரு லிமிட்டாவோ வச்சு பண்ணுறது ஓகே, தொழில் முறையா? அடுத்து பசுந்தீவனம் இல்லாமல் பண்ணுறதும் சாத்தியமா? 2 கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஒன்று மாடியில் வச்சு பண்ணுறதுனா அப்படின்னா சாத்தியம். ஒரு சில உங்களுடைய வடிவமைப்பு அதுக்கு தகுந்த மாதிரியான வடிவமைப்பு கொடுத்துக்கணும். உங்களுக்கான நீர் தேவை அதுக்கு தகுந்த மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் காலையிலேயும் சாயந்தரமும் தண்ணி ஊற்றி கழுவணும் அப்படின்னு சொன்னேன். ஒன்று. ரெண்டாவது அப்பப்போ கூட்டி விட்டுறணும். ஒரு நாளைக்கு 2 முறையாவது கூட்டி விட்டுறணும். அங்கே அதனுடைய சிறுநீரை வந்து தேங்கிறதுக்கு விடக்கூடாது. அங்கே தேங்கியே இருக்குது, நான் வந்து இங்கே கலெக்ட் ஆகிக்கும், இங்கேருந்து ஒரு இது வச்சுருக்கேன், பக்கெட் வச்சுருக்கேன், அந்த பக்கெட்டில் 2 நாள் கலெக்ட் ஆகி வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன், அந்த 2 நாள் அங்கேருந்து அதனோட நெடி ஏறிக்கிட்டே தான் இருக்கும். வந்துருச்சா, நீங்கள் காலையில் வரீங்களா, காலையில் இருக்க எடுத்து சுத்தம் பண்ணிடுங்க, சாயந்தரம் வரீங்களா, சாயந்தரம் சுத்தம் பண்ணிடுங்க. இந்த வேலையெல்லாம் நான் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தால் மாடியில் நீங்களும் தைரியமாக வளர்த்தலாம். ஒன்று. இன்றைக்கி வந்து பசுந்தீவனம் இல்லாமல் டிஎம்ஆர் அப்படிங்கிற மாதிரி டோட்டல் மீல் ரேஷியோங்கிற மாதிரி நிறைய பேர் வளர்த்துறாங்க. கொழுப்பு ஏற்றுறதுக்கு அது சரியான ஒரு விஷயமா இருக்குதுங்க. ஆனால் வந்து தாய்மையல் வச்சு வளர்த்துறது இப்போ வரைக்கும் யாருமே எனக்கு தெரிஞ்சு அப்படி பண்ணலை. ஏன் அப்படின்னா முயல் பண்ணையே ரொம்ப குறைவான காலத்தில் தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன்னா கடைசி ஒரு பயிற்சி வந்திருந்தப்போ கூட அந்த அம்மா வந்து ரொம்ப ஆவலாக இருக்காங்க. இது வரைக்கும் 2 தாட்டி நம்ம பண்ணைக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இல்லை நான் வச்சு வளர்த்தியே ஆகணும் அப்படிங்கிறாங்க. அவங்க நகரத்தில் தான் இருக்காங்க. அப்போ நகரத்தில் இருக்கும்போது அவங்களுடைய சந்தைப்படுத்துறது ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து அவங்களுடைய உற்பத்தியில் தான் அவங்க கொஞ்சம் பிரச்சனை வரும். ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இது வரும். அப்போ எனக்கு இங்கே வந்து உற்பத்தி ரொம்ப எளிமை, நான் சந்தைப்படுத்துறதுக்கு நான் கொஞ்சம் வெளியில் போகணும். அப்போ இது எல்லாம் ஒவ்வொரு இடத்துல எது மேலே ஏறுது எது கீழே வருதுன்ற மாதிரி அவங்க மாறணும். பசுந்தீவனம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட விழுக்காடாவது கொடுக்கணும். கொடுத்தாதான் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஓகே. முயல் வளர்ப்புலாங்கன்னா மீட்டுக்கு கொடுக்கறத தவிர மதிப்பு கூட்டல் அதோட வேஸ்டேஜிலிருந்து ஏதாச்சும் ஒரு பொருளாக வந்துட்டு நம்ம சந்தைப்படுத்த முடியுமா? நல்லதுங்க. அதாவது முயல்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது, நீங்கள் இறைச்சின்னு மட்டும் சொன்னீங்க, நமக்கு என்னென்னலாம் கிடைக்குது அப்படின்னா இன்றைக்கி வந்து அதனுடைய ரத்தமும் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆனால் வந்து ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நம்மக்கிட்ட வந்து ஒரு ரெக்கார்டு இல்லை. இந்த ரத்தத்தின் மூலமாக தான் வந்து தலைமுடி வளருது, இந்த ரத்தத்தின் மூலமாக தான் உடம்பு சூடு இறங்குது அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு இல்லை. இதை எங்களுடைய சங்கத்தில் மூலமாக வந்து நாங்கள் வந்து நாமக்கல்ல இருக்கக்கூடிய வெட்டினரி யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்கக்கூடிய முனைவர்கிட்ட எல்லாமே, அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கிட்ட எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். தயவுசெய்து இதில் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்கள், ஏதோ பேப்பரை பப்ளிஷ் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்போது ஒரு முயல்லேருந்து அது ஒரு 50 ரூபா கிடைக்குதுன்னு வைங்களேன், அது ஒரு லாபம். ஒன்று. ரெண்டாவது, முயல்கிட்ட இருந்து வந்து இறைச்சி முடிச்சதுக்கப்புறம் என்ன விரையமாக போகுது அப்படின்னா அதனுடைய தோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தோலை பதப்படுத்துறதுக்கு குறைஞ்சது வந்து ஒரு 1000 தோலாவது வேணும்னு கேட்குறாங்க. ஒட்டுக்கா 1000 தோல் நம்ம எங்கிருந்து எடுத்துகிட்டு வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனு இதெல்லாம் இருக்குது. அப்போ உற்பத்தி அதிகமாகும் போது நம்ம வந்து தோலை வந்து பதப்படுத்தி ஏதாவது நம்ம லெதரில் நம்ம பர்ஸ் பண்ணுறதோ இது மாதிரி லெதர் ஐட்டம் ஏதோ ஒன்று பண்ணலாம். இது 2வது. 3வது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அப்படியே தான் சொன்னேன், முயலில் வந்து அமோனியா கண்டென்ட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அமோனியா வந்து அண்மையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொள்ளாச்சி பக்கம் இந்த வெள்ளை ஈயெல்லாம் தாக்குதல் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த ஒரு சிறுநீர் அடிக்கும் போது அது வந்து பெருசாக தாக்கம் வந்து கம்மியாகுது அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். அப்போ வந்து ஒரு லிட்டர் வந்து 50 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்கு விற்ற ஆட்கள்லாம் கூட இருக்காங்க. ஒரு லிட்டர் 50 ரூபான்னு வைங்க, சிறுநீரகத்துக்கு 50 ரூபானா என்னங்க குறையா போச்சு? 4 நாளைக்கு ஒருக்கா 1 லிட்டரே கிடைக்குதுன்னே வச்சுக்கங்க. 4 நாளைக்கு ஒருக்கா ஒரு முயல் 50 ரூபா நமக்கு சம்பாரிச்சு கொடுக்குது. அது ஒரு வகைங்க. அடுத்தது புழக்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம இயல்பாக நம்ம எதை வச்சு ஒப்பிடுறோம் அப்படின்னா NPKன்னு சொல்லுவாங்க.
என்பிகே தான் வச்சுடுவாங்க. இதுக்கு வந்து எப்படி ஒப்பிடலாம் அப்படின்னா, ஒரு 2 வண்டி மாட்டு சாணிக்கு 1 வண்டி ஆட்டுப்புழக்க சமம். 4 வண்டி மாட்டு சாணிக்கு 2 வண்டி ஆட்டுப்புழக்கைக்கு 1 வண்டி முயல் புழக்க சமம். அப்ப நீங்க இது 1 வண்டி முயல் புழக்க வாங்கினீங்க அப்படின்னா மாட்டு சாணி 4 வண்டி போடுறதுக்கு இது ஒரு இதே சமம். அப்ப இதை வந்து மக்கள் கிட்ட வந்து ஒரு அறியாமை இருக்குது. இந்த அறியாமையும் போக்குனீங்கன்னு வைங்களேன், அப்ப 4 வண்டி மாட்டு சாணி என்ன விலைக்கு விற்கிறீங்களோ அது இது 4 பங்கு வச்சு வித்துக்கலாம். அப்ப நீங்க இதை வந்து உரமாவும் பயன்படுத்தலாம். அப்ப இது எல்லாமே வந்து முயல் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உப வருமானங்கள். ஓகேங்கண்ணா. அண்ணா இப்போ முயல் பண்ணைக்குன்னு இப்போ ஆடு மாடு கோழி இதுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீமு லோனு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுக்குது. முயல் பண்ணைக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் பெனிஃபிட்ஸ் பண்ணி கொடுக்குறாங்களா? அது அரசாங்கத்துக்கிட்ட நாங்கள் வந்து இப்போ மிகுந்த போராட்டத்துக்கு அப்புறம் நான் முதலே சொல்லியிருந்தேன், நபார்ட்லேருந்து மேனேஜர் வந்திருந்தாரு அப்படின்னு. ஏன் வந்திருந்தாரு அப்படின்னா, நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் அவங்க கிட்ட கேட்குறோம், எங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணி கொடுங்க அப்படின்னு. நாங்கள் வந்து ஏதோ ஒரு லோன் வாங்கணும்னு போனீங்கன்னு வைங்களேன், அங்கே லோன் வந்து நீங்கள் வந்து பிஎல்ல தான் கொடுக்குறாங்க, பர்சனல் லோனில் தான் கொடுக்குறாங்களோ ஒழிய, இப்போ ஆட்டுக்கு லோன் வாங்குறீங்க அப்படின்னா அது விவசாய கடன், மாட்டுக்கு லோன் வாங்குறீங்கன்னா அது ஒரு விவசாய கடன். ஆனால் முயலை வந்து நாங்கள் போய் மேலாளர்கிட்ட கேட்கும்போது எதில் சேர்த்துறது, ஆட்டில் சேர்த்துட்டுமா, மாட்டில் சேர்த்துட்டுமா, கோழியில் சேர்த்துட்டுமா, இல்லை எதில் சேர்த்துறதுனே எங்களுக்கு தெரியல அப்படின்னாங்க. அப்போ இதுக்கெல்லாமே வந்து வடிவமைப்பு கொடுக்கறது யார் கொடுக்குறாங்க அப்படின்னா நபார்ட் பேங்க் தான் வந்து இதுக்கான வடிவமைப்பு கொடுக்குறாங்க. இப்போ ஆடு வளர்ப்புனா இப்படித்தான், அப்போ இதுக்கான வருமானம் அப்படிங்கிறது இப்படித்தான், மாடு வளர்ப்புனா அதுக்கு இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு அவுட்லைன் கொடுக்கறது அவங்க தான். இப்போ அவங்க கிட்ட கேட்ட உடனேயும் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது அந்த மேலாளரை சொல்லி இல்லைங்க, நாங்கள் ஒரு பேஸ்மெண்ட் எங்கேயுமே கொடுக்கல, அந்த பேஸ்மெண்ட்டை நாங்கள் அசஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மேலாளர் நம்ம பணிக்கே வந்திருந்தார். அப்போ வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, முயலினுடைய உற்பத்தி எவ்வளவு, நீங்கள் விற்பனை விலை எப்படி கொண்டு வர்றீங்க, இது எல்லாம் கருத்தில் கணக்கில் வச்சு தான் வந்து அவர் வந்து ஓகே இதை வந்து நாங்கள் இப்போ இருந்தே வந்து கொஞ்சம் அசஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம், டவுன் த ரோடு ஒரு வருஷத்துக்குள்ளார எல்லா பிரான்ச்சுக்குமே அது ரீச் ஆகும், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து முயல்னு சொல்லியே லோன் வாங்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமே வந்து தனிமரம் தோப்பாகாது. அப்போ தோப்பா நாங்கள் வந்து ஒரு சில பண்ணையாளர்களாக சேர்ந்து தான் வந்து நம்மளுடைய இந்த இறைச்சி முயல் உற்பத்தியாளர் சங்கம்னு வச்சிருக்கிறோம். அந்த ஒரு சங்கத்தின் மூலமா நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்துல வந்து அங்க ஒரு கால்நடைத்துறை மந்திரியை போய் பார்த்துட்டு இருந்தோம். இப்ப இருக்கக்கூடிய இவரையும் வந்து பார்க்கறதுக்கான திட்டமிடல் இருக்குது. ஒவ்வொரு விஷயமா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். கண்டிப்பா எதிர்காலத்துல நீங்கெல்லாம் வரும்போது ஒரு நல்ல தாரோட போட்டுருவோம். ஏன்னா நாங்க இப்ப போகும்போது அது ரோடா இல்லையான்னு தெரியாது, முள்ளா தெரியாது, கல்லா தெரியாது, கரடா தெரியாது, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சுத்தம் பண்ணிட்டே இருக்கோம். இல்ல நானும் சுத்தம் பண்றதுக்கு தயார்னா நீங்களும் வாங்க, இணைஞ்சே வெற்றி பெறுவோம். ஓகேங்கண்ணா. அண்ணா இப்போ ஒரு தொழில் லாபகரமா நடக்குது, அந்த இடத்துல நாம வந்துட்டு அதுக்கு வேலை செய்யறோம், அதுல வர இன்கம் பிளஸ் நம்மளோட உழைப்பு இதெல்லாம் போட்டு அதுல இருந்து ஒரு லாபம் எடுக்கணும்னா இவ்வளோ முயல் பேரண்டா நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து உங்களால் லாபம் எடுக்க முடியும். மினிமம் இவ்வளவு முயல் வச்சிருந்தீங்கன்னா தான் உங்க வேலைக்கு சேர்த்து அதுக்கான தீவனம், பசுந்தீவனம், அந்த உழைப்பு இதெல்லாம் சேர்த்து ஒரு லாபமா உங்களுக்கு ஒன்று நிற்கும். அப்படின்னா எவ்வளவு குவான்டிட்டி வேணும்? இதுவுமே வந்து நான் திருப்பி என்ன சொல்றேன்னா லொகேஷன் ஸ்பெசிஃபிக், ஃபார்மர் ஸ்பெசிஃபிக்னு தான் சொல்லுவேன். ஒரு தோராயமாக சொல்கிறேன்னு வைங்களேன், ஒரு குத்து மதிப்பாக என்னுடைய இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு 12 தாய்மயில் வச்சுருந்தீங்கன்னா மாதம் வந்து நான் என்ன சொன்னேன்னா 6 குட்டி ஒரு முயல் போடுது, 4 பெண் முயல் நம்ம குட்டி போடுதுன்னா 24 குட்டி. ஒரு குட்டி சராசரி வந்து 450 ரூபாய்க்கு விற்கிறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து ஒரு குட்டி 900 ரூபாய்க்கு விற்கிது. அப்போ வந்து ஒரு 24 குட்டி 900 ரூபாய்க்கு விற்கிது அப்படின்னா நீங்கள் கணக்கு போடுங்க, ஒரு 9000, 18,000, அடுத்தது 18, 4 மைலுக்கு எவ்வளோ வருதுங்க, ஒரு 20,000 ரூபாய்க்கு சுமாருக்கு வந்து நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க. இந்த 20,000 ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறதுல முயலுக்கு தேவையான பசுந்தீவனம் ஒரு 5,000 ரூபாய்க்கு போகுது. அதற்கான நீங்கள் அந்த அடர் தீவனம்லாம் வாங்குவீங்க இல்லைங்களா, அடர் தீவனம் அது ஒரு 5,000 ரூபாய்க்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இன்னொரு 14,000 ரூபாய் நம்மகிட்ட இருக்குது, ஒரு 10,000 ரூபா இருக்குது நம்ம கையில் இருக்குன்னு வைங்க. இந்த 10,000 ரூபாய்க்கு நம்ம வந்து உங்களுக்கான கூலிங்கிறது ஒன்று இருக்கும். ரெண்டாவது நீங்கள் மேலே ஷெட்டு கிட்டு கூண்டு கிண்டுலாம் பண்ணியிருப்பீங்களா, இதெல்லாம் என் கணிப்புக்கு தோராயமாக ஒரு 3,000 to 4,000 ரூபாய் உறுதியாக நிறுத்தலாம். எனக்கு 4,000 ரூபா வேணும்னா நீங்கள் 12 முயலோட வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வந்து 8,000 ரூபா வேணும் அப்படின்னா 24 முயல் போய்க்கோங்க. இது வந்து என் இடத்துக்கு, உங்கள் இடத்துக்கு இது இன்னும் லாபகரமாக கூட இருக்கலாம். நீங்கள் ஏன்னா நான் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து இங்கே வந்து நான் குரங்காடு சுற்றி குரங்காடு நீர் மேலாண்மையில் ரொம்ப சேர்த்தி பார்த்து வச்சு தான் நான் விவசாயமே பண்ணுறேன். அப்போ குதிரை மசால் பண்ணுறதுக்கு என்கிட்ட இங்கே இல்லை. நான் குதிரை மசால் எனக்கு மாதம் குறைஞ்சது அதே 10-15,000 ரூபாய்க்கு நான் வாங்குறேன். எனக்கு அது மிச்சம்னா எனக்கு அது லாபம் தான். உங்கள் இடத்துக்கு அது போட முடியும்னா அது ஒரு 10,000 ரூபா உங்களுக்கு லாபம் தான். அப்போது உங்களுக்கு இன்னுமே லாபம் அதிகமாக வரும். அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி லாப நோக்கில் என்னென்னலாம் பண்ணலாம். நம்ம உற்பத்தியில் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுறதுல வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடவே கூடாது. நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணுறதுல கொடுக்க வேண்டியது கொடுக்கணும். எங்கே வந்து குறைக்கணுமோ அதை குறைச்சிட்டு லாப நோக்கில் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகேங்கண்ணா. ஆனால் ஒரு ஷார்ட்டான ஒரு இது,
முயல் பண்ணை லாபமா, எப்படி வச்சா லாபம், இது ஒரு ஷார்ட்டா யாருக்கு லாபம், இது ஷார்ட்டா மட்டும். அதாவதுங்க, முயல் பண்ணை வச்சுருந்தா கண்டிப்பாக விவசாயிக்கு லாபம் தான். எனக்கு லாபம். நான் அடுத்தவங்களை என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது, எனக்கு லாபம். அடுத்தது வந்து இதுக்கு நானே எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், சந்தைப்படுத்த தெரிஞ்சிருக்கணும், வெட்டி கொடுக்க தெரிஞ்சிருக்கணும், தோல் உரிக்க தெரிஞ்சிருக்கணும். கோழியை காட்டில் இது சுத்தம் பண்ணுறது சுலபம் தான். 4 காலை வெட்டி விட்டு போட்டு பிடிச்சி இழுத்தீங்கன்னா தொப்பையாட்டம் அது நம்ம சட்டை கழட்டுற மாதிரி தோல் கழண்டு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எலும்பு விகிதாச்சாரமும் ரொம்ப குறைவு தான். அப்போ எலும்பு 1 கிலோ கறி எடுக்கிறீங்க, ஆட்டுக்கறி எடுக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 200 150 200 கிராம் எலும்பு வருது அப்படின்னா இதில் ஒரு 50 100 கிராம் எலும்பு தான் வரும். சரிங்களா? அப்போ எலும்பு வெட்டுறதுக்கும் ரொம்ப சுலபம் தான். இதை நீங்கள் கற்றுக்கணும். இதை நீங்கள் கற்றுக்கிட்டு நான் வெட்டி கொடுக்குறேன், நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுடைய தொழில் தான். அப்போ இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, இது ஒரு புதுமையான தொழிலை நீங்கள் உள்ளே வரணும்னு நினச்சிங்கன்னா, ஆமாம் இது புதுமையான தொழில், ரொம்ப எளிமையான விலையில இருக்கு, எளிமையான விலையை காட்டிலும் சராசரியான விலையில இருக்கு அப்படிங்கிறது சரியான வார்த்தை. சராசரியான விலையில உங்களால பண்ண முடியும்னா பெரிய அளவு நீங்க போய் முக்க வேண்டாம். சந்தையில போய் எங்க 20,000 ரூபாய்ங்க, இது 20,000 எவ்வளவு பெரிய கறி தெரியுங்களா, எவ்வளவு மருத்துவம் தெரியுங்களா, இதை சாப்பிட்டா அது இதுன்னு எதுவுமே சொல்ல வேண்டாம். நீங்க 1000 ரூபாய் கறி அவ்வளவுதான். இன்னைக்கு வந்து டவுனுக்குள்ள ஆட்டுக்கறியுமே 1000 ரூபாய் ஆயிடுச்சு. அப்படிங்கிறத நீங்க சொல்லி சந்தைப்படுத்தினீங்கன்னா கண்டிப்பா வந்து எல்லாருனாலுமே அதை பண்ண முடியும். ஓகே. ஆனா இப்போ நம்ம ஃபார்ம் பத்தி, நம்ம ஃபார்ம்ல இங்க எதெல்லாம் சேலுக்கு கிடைக்கும், அது எப்படி டிரான்ஸ்போர்ட்ல கிடைக்குமா, நேர்ல வந்து எடுத்துக்கணுமா, என்ன ஏஜ்ல இருந்து நீங்க சேலுக்கு வந்துட்டு கொடுக்குறீங்க? நான் வந்து விற்பனைக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம வந்து எப்பவுமே வந்து செமி அடல்ட் ஸ்டேஜில் தான் கொடுப்பணுங்க. ஒரு 2 கிலோ தோராயமாக வராது தான் கொடுப்பேன். நான் முதலே உங்ககிட்ட சொன்ன கணக்குப்படி 30 நாள் கர்ப்பகாலம், 45 நாள் பால் குடிக்கிறது. பால் குடிச்சு முடிச்சு நான் பிரித்து போடும்போது எனக்கு 1.5 கிலோ இடம் வந்துடும் ஒரு குட்டியும். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் வந்து அம்மா கிட்ட இருந்து பிரிஞ்ச ஏக்கத்துல இருந்து பிரிச்சுட்டு அண்ணன் தம்பி கூட இருக்கும். அண்ணன் தம்பி பங்காளியா மாறும்போது தனிக்கூண்டு கொண்டு வந்துடுவேன். தனிக்கூண்டு வந்து ஒரு வாரம் 10 நாள் இருக்கும்போது 2 கிலோ வந்துடும். இந்த 2 கிலோ இருக்கக்கூடிய முயலை தான் நான் வெளியில் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா இது வந்து ஆங்கிலத்தில் ஹார்டன் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒரு இடத்துல அது வாழ்ந்துருச்சுன்னா அது எங்க வேணாலும் போய் வாழ்ந்துக்கும். அம்மாவோட ஏக்கத்துல பிரிஞ்சு சாப்பாடு சாப்பிடாம நீங்க முயல் என்கிட்ட வாங்கிட்டு போறீங்க, சாப்பாடு சாப்பிடாம 2 நாள் இருந்துன்னு வைங்களேன், கொஞ்சம் டல் ஆயிரும். அப்போ உங்களுக்கு பரிச்சயமான ஆளா இருந்தா அதை நீங்க தேத்தி எடுத்துடலாம். நீங்க தான் புதுசா வளர்த்துறீங்கன்னா அச்சோ என்னன்னு நீங்க ஒரு பதட்டப்பத்தீங்கன்னு வைங்களேன், அதுவும் சோறுதிங்காம அது நமக்கு இழப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம கொடுக்கும் போதே தெளிவான இடத்த கொடுத்துடணும். கண்டிப்பா நான் அடல்ட் முயல் கொடுக்கறதே கிடையாது. நான் இதன் மூலமாவே வந்து நான் பாக்குறவங்களுக்கு விஷயம் ஒரு சிலங்களாம் ஃபோன் பண்ணி எனக்கு அடல்ட் கொடுப்பீங்களா அப்படின்னு. சரி, இந்த கேள்வி நானே எனக்கு கேட்டுக்கிறேன். எங்கிட்ட நல்லா ப்ரீட் ஆகுதுங்க, இந்த முயல் நல்லா குட்டி போடுது, எல்லாம் பண்ணுது, இதை நான் ஏன் விற்கணும்? நீங்க வேற வழி இல்லாம என்னை நிர்பந்தப்படுத்துனீங்கன்னு வைங்களேன், என்கிட்ட 10 முயல் இருக்கு, நல்லா இருக்கிற ஒரு முயலை நான் உங்களுக்கு விற்பனா, இல்ல என்கிட்ட ஆகாதுங்கிற ஒரு முயலை நான் உங்களுக்கு கொடுப்பனா? அப்ப நீங்க வந்து இது தொழில்னு எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சா செமி எடுத்துக்கிறதா நல்லது. அது ஒரு 2 கிலோ சுமாருக்கு எடுக்கிறீங்களா, எடுத்து உங்க இடத்துக்கு போய் ஒரு மாசம் 1.5 மாசம் வளர்த்துறீங்களா, அப்போ உங்களுடைய இடத்தினுடைய சுற்றுச்சூழல் முயல் தெரிஞ்சுக்கும். இங்க எவ்வளவு வெப்பமா இருக்கு, எனக்கு என்ன மாதிரி தீவனம் கிடைக்குது, என்ன மாதிரி தண்ணி கிடைக்குது, எனக்கு எப்படி காத்தடிக்குது, இதையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு 2.5 கிலோ வந்துருச்சு, பெண் முயல் ஒரு 2.5 2.25 வந்துருச்சுன்னு வைங்களேன், அப்புறம் நீங்க இனப்பெருக்கம் போடுங்க, குட்டி அருமையா போடும். அப்போ அந்த ஒரு பொறுமை வேணும், நிதானம் வேணும். ஒரே நாள்ல நான் வந்து இன்னைக்கு எடுத்த ஒரு பழமொழி சொல்லுவாங்களோ, ஓவர் நைட்ல அப்படி ஆயிரணும் அப்படிங்கிற நினைச்சு தயவுசெய்து வேண்டாம். பொறுமையா பண்ணுங்க, தாராளமா பண்ணலாம். அந்த ஒரு பொறுமை தான் நீங்க கத்துக்கிறதுக்கான நேரம். நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க வந்து ஒரு மிதிவண்டி ஓட்டி பழகுறீங்க, ஒரு சைக்கிள் ஓட்டி பழகுறீங்க, ஓட்டி பழகணும் வேகமா ஓட்டுவீங்களா பொறுமையா ஓட்டுவீங்களா? வேகமா ஓட்டினா கீழே விழுந்துருவீங்க, கை காலில் காயமாகும். ஓட்டி பழகும்போது நிதானமா தான் ஓட்டணும். எப்போ உங்களால பிரேக் அடிச்சா வண்டி நிற்கும், இப்படி திரும்பும் அப்படி திரும்பும்னு எல்லாம் கத்துக்கிட்டு முடிச்சுட்டு உங்க மேல நம்பிக்கை வருதோ அப்போ நீங்க வேகமா ஓட்டுங்க, நீங்க கீழே விழுக மாட்டீங்க. அப்போ நீங்க வேகமா போகக்கூடிய காலம் என்னன்னா, நீங்க இதெல்லாம் கத்துக்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வேகமா போகணும். இது வந்து லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின். முயல் பண்ணையா, ஐயோ நம்மளால முடியாது, நான் வளர்த்திட்டேன், என்னால் விற்க முடியல, ஐயோ அது வேணாப்பா, அது யார் அதை கொண்டு விற்கிறது, அது யார் வந்துட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது, இதெல்லாம் நினச்சி நம்ம என்ன பண்ணாலும் ஒரு ஆள் வந்துட்டு அதில் நெகட்டிவாக உள்ளே வருவாங்க. அவங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறது ஒரு 2-3 வார்த்தையில் ஷார்ட்டாக நீங்கள் சொல்கிறேன்னா என்ன சொல்கிறீங்க? ஒரே வார்த்தையில் சொல்லட்டுங்களா? நீங்கள் முயல் பண்ண வேண்டாம். நீங்கள் அதாவது நீங்கள் இதில் நான் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் இன்றைக்கி வேலைக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், வேலைக்கு போனால் கடினமான வேலையாக தான் இருக்கும். மேலாளர் ஏதோ 2 வார்த்தை திட்டத்தான் செய்வாங்க, எல்லாம் பண்ண இதையெல்லாம் தாங்கிட்டு நீங்கள் நிற்கிறீங்கல்ல, தாங்கினால தான் நிற்கிறீங்க. நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு லாபம் கம்மியாக வரும். நான் வெட்டி விற்க மாட்டேன், ஒரு முயல் நான் அப்படியே விற்றா எனக்கு 100 ரூபா லாபம், நான் வெட்டி விற்றா எனக்கு 200 ரூபா லாபம். நீங்கள் வெட்டி விற்கணுமா அப்படியே விற்கலாமா? எனக்கு 100 ரூபா லாபம் போகுதுன்னா நீங்கள் அப்படியே விற்றுருங்க, சரிங்களா? இல்லை எனக்கு 200 ரூபா லாபம் வேணா வெட்டி விற்றுக்கலாம். அது உங்கள் கையில், அந்த ஒரு ஆப்ஷன் உங்கள் கையில் தான் இருக்குது. அதை தேர்ந்தெடுக்கிறது நீங்கள் தான். எனக்கு 100 ரூபா போகுதுன்னா 100 ரூபா விட்டுறலாம், 200 ரூபா வேணும்னா வெட்டி விற்றுக்கலாம். ஆனால் வெட்டி விற்றீங்கன்னா நீங்கள் வேற யாரையும் நம்ப தேவையில்லை.
வியாபாரியை பொறுத்த வரைக்கும் வந்து சந்தை அப்படிங்கிறது விவசாயிக்கு பாதகமான ஒரு விஷயம்தான். என்ன பாதகம்னு வைங்களேன், இப்போ உற்பத்தி அதிகமாக இருந்ததுன்னு வைங்களேன், இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ தேங்காய் விலை கம்மியாயிருச்சுன்னு பயங்கர போராட்டம், எல்லா பக்கம் போராட்டமாக இருக்குது. இல்லை என்னப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ ஏன் உற்பத்தி அதிகமாக போச்சு, இங்கே யாரும் வாங்கலை, அப்போ விலை கம்மியாகி போச்சு. இதே காத்தடிச்சிருச்சு, உற்பத்தி கம்மியாக போச்சு, விலை ஏறிடுச்சு. அப்போது என்றைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலைகளாக தான் இருக்கும். உற்பத்தி அதிகமாக இருந்தால் விலை கம்மி, உற்பத்தி கம்மியாக இருந்தால் விலை அதிகம். இதுதான் வந்து சந்தை. அப்போ சந்தைக்காக எப்பவுமே உற்பத்தி பண்ணாதீங்க. அப்போ ஒரு விவசாயி எதுக்காக உற்பத்தி பண்ணணும்னா தேவைக்காக உற்பத்தி பண்ணணும். தேவை அப்படின்னா என்ன, சந்தை அப்படின்னா என்னன்னா, நீங்க யாரோ ஒருவருக்காக உற்பத்தி பண்றது சந்தை. நான் இவங்களுக்கு தான் உற்பத்தி பண்றேன்னு சொல்றது தேவை. இன்னைக்கு வந்து மை ஃபார்மர் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இந்த மை ஃபார்மர்னா என்ன அப்படின்னா, ஒரு ஊர்ல ஒரு 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 4-5 குடியிருப்புல இருக்கக்கூடியவங்க வந்து எல்லாரும் ஒட்டுக்கா சேர்ந்து ஒரு விவசாயி கிட்ட போய் நீங்க உற்பத்தி பண்றதெல்லாம் நான் வாங்கிக்கிறேன், நீங்க தக்காளி எனக்கு இவ்வளவு வேணும், கத்திரிக்காய் எவ்வளவு வேணும், உருளைக்கிழங்கு இவ்வளவு வேணும், வெங்காயம் எவ்வளவு வேணும்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுடைய தேவைக்கு விவசாயி உற்பத்தி பண்றாரு. இந்த தேவை தான் வந்து அவங்கள எப்பவுமே வந்து நெடுங்காலத்துக்கு விவசாயத்தை பண்ண வைக்கும். சந்தைக்காக உற்பத்தி பண்ணினீங்கன்னா இன்னைக்கு வந்து விவசாயத்துல ஒரு 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 நிதர்சனமான உண்மை, ஒரு கவலைக்கிடமான உண்மை என்னன்னா, ஒரு முதுத்தட்டு மக்கள் இனி போயிட்டாங்கன்னா இளவட்ட மக்கள் இன்னைக்கு விவசாயத்துல ஆள் இல்லை. அந்த ஒரு முதுத்தட்டு மக்களே வந்து அவங்களுடைய வாரிசை வந்து நீ விவசாயம் பண்ணாதேன்னு சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு. சாப்பாடு சாப்பிடாம அப்புறம் எதை சாப்பிட போறோம்ங்க? ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். இன்னைக்கு நான் வந்து பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு அப்படிங்கிறது நமக்கு மானாவாரியில விளைஞ்சது, சரிங்களா? இன்னைக்கு வந்து மழை பெஞ்சா நான் அடுத்து தட்டைப்பயிறு போட போறேன், உளுந்து போட போறேன், பச்சைப்பயிறு போட போறேன், இதெல்லாம் போட போறேன். இந்த மானாவாரி தட்டைப்பயிறு பச்சைப்பயிறு வந்து கிலோ 60 ரூபா 70 ரூபாய்க்கு இருந்ததுங்க. இன்னைக்கு 160 ரூபாய்ங்க. இதுவுமே வந்து நார்த் லைன் கடலைன்னு தான் சொல்றாங்க. அப்போ வட இந்தியால இருந்து வர்றது. இந்த வட இந்தியால இருந்து வர்றதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அங்கேயுமே இப்ப ப்ரொடக்ஷன் இல்லை. நமக்கு வந்து கால சூழ்நிலை இப்ப எல்னினோங்கிற டிஸ்டர்பன்ஸ் இருக்கா? ஆனா இல்ல சரி எல்னினோங்கிறாங்க. அங்கேயும் மழை பிரச்சனை ஏதாவது வந்தது, இது மாதிரி ஏதாவது நடந்தது அப்படின்னா அவங்களும் உற்பத்தி இல்லாம போகும். அப்ப எங்கிருந்து சாப்பிட போறோம்? கண்டிப்பா இது எல்லாரும் ஒரு கேட்க வேண்டிய விஷயம், யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். எல்லா விவசாயியும் சுயசார்பா இருக்கணும். இந்த ஒரு வாய்ப்பை கருதி நான் வந்து மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு மக்களுக்கு நீங்க விவசாயி வந்து தான் பார்க்கணும்னு இல்லை, நீங்க சாப்பாடு எங்க சாப்பிட போறீங்க, சூழல் சார்ந்துதான் நீங்க சாப்பிடணும். சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ண போறீங்க? நம்ம வாழ்றதே இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான், இல்லைங்களா? வயிற்றுக்கு நீங்க உணவு போடாம நீங்க எதுவுமே பண்ண முடியாது. உங்களுடைய சுகம் துக்கம் சுகம் எல்லாமே இந்த வயிற்றுல இருந்து உணவு அன்ன ஆகாரம் போய் எல்லாம் உடலுக்கு வந்து ஆற்றலாம் வந்தா மட்டும்தான் உங்களுடைய சுக துக்கம். இந்த வயிற்றுக்கே சோறு இல்லை அப்படின்னா நீங்க என்ன பண்ண போறீங்க? ரொம்ப காலமெல்லாம் இல்லைங்க. இன்னைக்கும் நான் சந்தைக்கு போனா வயசானவங்க ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. அவங்க சந்தை விட்டு காய்கறி கொண்டு வரதை நிறுத்தினாங்கன்னா இங்க சந்தை இல்லை. எல்லாம் எங்கிருந்தோ சந்தை வருதுன்னு தான் போறாங்களுடைய இளவட்டம் வந்து ரொம்ப விரலுட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் விவசாயம் பண்றாங்க. ஏன் அப்படின்னா நம்ம சிறுமைப்படுத்திக்கிட்டோம். ஒரு வேளாள குடிமக்கள்னு சொல்லுவாங்க, முதல் தொழில்னு சொல்லுவாங்க. விவசாயம் தான் முதல் தொழில்னு சொன்னாங்க. இன்னைக்கு அந்த முதல் தொழில் பண்ணா கேவலங்கிற ஒரு நிலைமைக்கு நம்மளை கொண்டு வந்துட்டாங்க. பாத்தீங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. இதுலயும் சம்பாரிச்சு கரகண்டவங்க நிறைய இருக்கிறாங்க. என் தாத்தன் என் பூட்டன் எல்லாம் அத்தனை குழந்தைய பெத்துக்கிட்டு இதுல இருந்து வெள்ளாமையில தாங்க பொழைச்சி கரை சேர்ந்து நின்னாங்க. இன்னைக்கு நம்ம வந்து புதுசா ஒரு வாழ்வியலுக்குள்ளார போய் என்னுடைய வாழ்வியல் மோசம், நான் கேவலம்னு உங்க மனசுலயே வந்து ஒரு சாஃப்ட்வேரை டியூன் பண்ணி வச்சுட்டாங்க. பாத்தீங்களா? அங்கதான் எல்லா விவசாயியும் தோக்குறான். விவசாயம் அப்படிங்கிறது ஒரு தொழில் அல்ல, இது ஒரு வாழ்வியல் முறை. இந்த முறையில எனக்கு சாப்பிட்றதுக்கான நல்ல உணவு கிடைக்குது, எனக்கான உடல் உழைப்பு கிடைக்குது, நல்ல காற்று கிடைக்குது, நல்ல நீர் கிடைக்குது, இது மாதிரி வந்து ஒரு நேரம் கிடைக்குதுங்க. இன்னைக்கு நான் வந்து மேலாளர் இருக்கும்போது என் குழந்தைங்க எப்படி வளர்றாங்கன்னு என்னால பார்க்க முடியாது. இன்னைக்கு நானும் என் குழந்தைங்களும் அருமையா ஒவ்வொரு கணமும் மகிழ்ச்சியா வாழ்ந்த நேரம் பார்த்திருப்பீங்க. இப்ப நீங்க பேட்டி எடுக்கும் போதே பார்த்திருப்பீங்க, இங்க போனது அங்க போனது, அவங்க சந்தோஷமா வாழ்றாங்க. இதெல்லாம் தான் அவங்க வாழ்க்கைக்கு தேவை. பணம் மட்டுமே வச்சு, அந்த பணத்தை மட்டுமே வச்சு எல்லாத்தையும் உங்களால வாழ முடியாது. ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் நீங்க நீர்த்திருவீங்க. அப்ப திரும்பி வரும்போது இங்க உங்களுக்காக எல்லாம் காத்திருக்கணும். நீங்க அப்பதான் வருவீங்கன்னா வாங்க. மன்னிக்கணும், டாபிக் விட்டு ரொம்ப டைவர்ட் ஆகி போயிட்டேன். இருந்தாலும் மனக்குமரல் என்ன பண்றது.